நன்றி, வணக்கம் நன்றி. அன்பு வாழ்த்துக்கள் உறவுகளே. நலன். நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பஃபா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 711வது மகரந்த சித்திரன் மிக அழகாக மலர இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட இவர் நாவலப்பிட்டியா, ரத்னபுரம் போன்ற பல மலையக பகுதிகளில் வாழ்ந்த ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர். 1980களின் முற்பகுதியில் பிரான்சுக்கு குடிபெயர்ந்து வாழ்ந்து வருபவர். 2006ஆம் ஆண்டு தொடக்கம் நாடகத்துறை, இசையும் கதையும் போன்றவற்றில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு செயற்பட்டவர். ஊடகத்துறையில், அதாவது டிஆர்டி, வானொலி, தொலைக்காட்சிகளில் மிகவும் பிரபலியமாக பேசப்பட்டவர் என அறிய முடிகின்றது. நாளைய மாற்றம் போன்ற திரைப்படத்தில் தயாரித்து அதில் மிகுந்த ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து நடித்த ஒரு அனுபவம் கொண்டவர் இவர். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவரோடு கலந்துரையாடும் போது அவற்றின் விவரங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வரலாம் என்று நம்புகின்றேன். எந்த விடயத்திலும் ஆழ்ந்த அறிவும் ஈடுபாட்டையும் கொண்டு ஆர்எஸ்கே அருள்மொழி தேவன் அவர்களை நாங்கள் இன்று 711வது மகரந்த சிதறலில் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். வணக்கம் நவாஜோதி. வணக்கம் நடா அண்ணா. அதே நேரத்தில் அனைத்து எங்களுடைய உறவுகள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் நடா அண்ணாக்கு முக்கியமாக நன்றியும் வாழ்த்துக்களும். நீண்ட நாட்களுக்கு பின்பு நடா அண்ணாவோடு இணைந்திருக்கின்றேன். ஏபிசி வானொலியில் ஒன்றாக இணைந்து கதைத்திருக்கின்றோம். அதன் பின்பதாக அண்மையில் வேறொரு இதே ஊடகத்தில் தான் வேறொரு நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றேன். அதன் பின்பதாக இப்பொழுது நல்லது. ஆனா நீங்கள் சொன்ன தரவில் சின்ன ஒரு மாற்றங்கள் செய்ய வேண்டும். என்னுடைய நாவலப்பிட்டிக்கு முன்பதாக என்னுடைய ஆரம்ப காலம் மலையகம் என்று சொல்கின்ற பொழுது தலவாக்கலை, வெண்ணகிரி தோட்டம், அதுக்கு பின்புதான் நாவலப்பிட்டி, ரத்னபுரா அப்படியாக வருகிறது. அடுத்து நாளைய மாற்றத்தை நான் தயாரிக்கவில்லை, தயாரித்தவர் சிவகுமாரன் ஜெர்மனியில் இருக்கின்றார். நான் அதில் நடித்திருக்கின்றேன். ஏதோ வந்து போறேன், அவ்வளவுதான். நடிக்கவும் இல்லை, வந்து போறேன். அழகான அது ஒரு இன்றுதான் நான் ஒரு சின்ன ஒரு ஷாட்டா பார்த்துட்டு எனக்கு இது முழு படமும் பார்க்காம விட்டுட்டேன் ஒரு கவலை வந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளேயே உங்களுடைய நடிப்பை நான் அறியக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள். உண்மையாக சந்தோஷமாகவும் இருந்தது. அப்படி ஒரு கலைஞர்கள் எங்களுக்குள்ளேயும் இருக்கின்றார்கள், திகழ்கின்றார்கள். அடுத்து நீங்கள் சில மாற்றம் தலவா கல்யாணம் சொல்லும் பொழுது நாங்களும் அந்த தலவா கல்யாணத்தில் அப்படியே வந்து கிழுது. என்னடா நானும் தலவாக்கல்லே சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்குதான் ஆசிரியாக கடமை புரிந்த நான் என்ற வகையில் தலவாக்கல்லை என்று சொல்லும் பொழுது அது எம்முடைய ஒரு ஊர் மாதிரி ஒரு ஞாபகம் வந்து போகின்றது. ஓகே, இன்று வந்து உங்களை நான் கடந்த வாரத்துக்கு முதல் பாரிஸில் சந்தித்த போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது உங்களுடைய அந்த நடவடிக்கை. அதாவது அரியநாயகம் அவரது அமுத விழா, வைர விழா, அந்த நிகழ்வின் போதுதான் உங்களை சந்தித்தது. அந்த விழாவை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? அதில் தொடங்கி நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலை கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எப்படி நீங்களாம் நான் அந்த என்டர் பண்ண பொழுது, அந்த மண்டபத்துக்கு வரும்பொழுதே நீங்கள்லாம் அதில் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நின்றீர்கள். அந்த அனுபவத்தை அப்போ உங்களிடம் தான் கேட்க வேணும் என்றால் உங்களுக்கு தான் அது நிச்சயமா உங்களை வாசல் வச்சு மறைத்து மைக்கனிட்டு நான் தான். நான் அந்த காட்சிகள் நான் என்னுடைய தளங்களில் பதிவேற்றி விட்டேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டைய அந்த நிகழ்வானது உண்மையில் வரவேற்கக்கூடியது. வாழும் பொழுதிலே எங்களுடைய கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளுக்கிணங்க அதை முன்னெடுத்து கொண்ட குணபாலன் அண்ணா, எஸ்.கே. ராஜன்னைக்கு நாங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். மிகுந்த ஒரு சிரமமான விடயம், சாதாரண விடயம் அல்ல. இதுக்கான தரவுகள் எடுக்க வேணும். அந்த புத்தகம் செய்வதற்கே மிகுந்த ஒரு கஷ்டப்பட்டிருப்பினோம். ஏனென்றால் நானும் இப்படியான விடயங்களில் ஈடுபட்டு நிறைய அனுபவப்பட்டிருக்கின்றேன். புதுவை அண்ணாவுடைய 75வது பவள விழா செய்வதற்காக விளக்கிட்டு நிறையவே கஷ்டப்பட்டு நாங்கள். அப்படியாக இந்த விடயங்கள் சாதாரண விடயமில்லை. ஒருவருடைய வாழ்க்கையை மேற்கொள் மத்தியில் கொடுக்கின்ற பொழுது அதை தரமாக கொடுக்க வேண்டும். எந்த பிழையும் பெறக்கூடாது. அப்புறம் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தா கூட அது சொந்தக்காரர் வரையினும் நண்பர் வரையினும் அவைக்கு தெரியும் எல்லாம் அவரற்ற கடந்த காலங்கள். அப்ப அது தவறெல்லாம் கொடுக்க வேணும் என்பது இவர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. சரியாக செய்திருக்கின்றார்கள். அன்றைய நிகழ்வு எல்லாமே தரமாக இருந்தது. ஆனால் அந்த நாடகம் ஒன்றுதான் கொஞ்சம் ஒரு
15, 20 நிமிடத்தில் முடிக்க வேண்டிய ஒரு கதை என்று நினைக்கின்றேன். அதை பலரும் அதை சொல்லியிருக்கின்றார்கள். நான் இட்ட பதிவில் கூட அதை எழுதியிருக்கின்றார்கள் பலர். அதை கொஞ்சம் ஒரு 1 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் என்று நினைக்கின்றேன் அந்த நாடகம் நீண்டு விட்டது. மற்றபடி நான் இறுதி நேரத்தில் நிக்க முடியவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 8:45 ஆயிட்டது. அப்ப நானும் தயாநிதி அண்ணாவும் புறப்பட்டு விட்டோம். ஏனென்றால் நான் அதிகாலை 3 மணிக்கு எழும்புவேன். அப்ப நாங்கள் புறப்பட்டுட்டோம். அவரும் சொன்னார், "வா போவோம்ன்ட்டு." அப்ப வழிகிட்டு நாங்க வந்துட்டோம். அந்த புத்தக வெளியீட்டோட நாங்கள் வழிகிட்டு வந்துட்டோம். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அந்த நடனங்களா இருக்கட்டும், அதே போல நாட்டுக்கூத்து, ஆனந்தன் அவர்களுடைய நெறியாளி ஆனந்தனை பற்றி நிறையவே காய்ச்சிக் கொள்ளலாம். அது ஒரு பரம்பரையாகவே அதை செய்து வருபவர்கள். ஆனந்தன் அப்பா அப்படியே பரம்பரை இது. அத விட அன்றைக்கு ஒரு புதுமுகத்தையும் எங்களுக்கு தந்திருந்தார்கள். எங்களுடைய இந்த பாரிஸ் மண்ணிலே வாழ்ந்து இறந்த அவருடைய பெயர் மனதில் நிற்கின்றது வருவதில்லை. அவருடைய பேரன் என்று சொல்லி அங்கே அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. அப்ப அப்படியாக பல கலைஞர்களை நாங்கள் அங்கே சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அதற்கு அ குணபாலன் அண்ணா, எஸ்.கே. ராஜன் அண்ணா அவர்களுக்கும், அதே நேரத்தில் அரியநாயம் மாஸ்டர் அவருடைய கலை வாழ்க்கை என்பது ஒரு பிரமிக்கக்கூடியதா தான் இருக்கும். என்றால் இப்ப நாங்கள் இங்க இருந்து இப்ப வேலை செய்றதும், அப்ப அந்த காலத்துல செய்றதும் வந்து நிறைய கஷ்டம். ம். என்றால் ம். தொடர்பு சாதனங்கள் இல்ல. ம். இன்றைக்கு கையக தொலைபேசி இருக்குது. அடிச்சு போட்டு அந்த அந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி போட்டு நிக்கலாம். அப்ப ஆமா. இல்ல. ஆள தேடித்தான் நேரா போகணும். ஓ! இப்ப தேடி போறோம்ன்னு சொன்னாலும், அங்க தேடி போய்க்க வீட்ல நிப்பாரா? என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கும். அதுவும் அப்ப இருந்த வீடுகள் அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தன் நிலத்தோட இல்ல. 10 7 8ஆம் மாடிகள்ல படியில வரணும். ஓ! அரசுக்கு பொறுத்தமட்டில். அப்படியெல்லாம் ஏறி இறங்கி தான் அவர்கள் அந்த நேரத்தில் கலை செய்தார்கள். அதை நான் அவரை செவ்வி கண்ட அந்த இதில் கூட அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதில் அவர்கள் பொருளாதார ரீதியாக வெல்லாவிட்டாலும், கலை ரீதியாக, ஒரு மன ரீதியாக ம். வென்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமா. நிச்சயமாக அன்னுடைய கலை நிகழ்ச்சிகள், அதாவது நாட்டியமாக இருக்கட்டும், வியாழசிங்கம் அவர்களுடைய மாணவர்களுடைய நாட்டியமாக இருக்கட்டும், அதை விட நாட்டுக்கூத்தாக இருக்கட்டும், நாடகம் பல விடயங்கள் அங்கே போனது மிக அழகாகத்தான் செய்திருந்தார்கள். அதை விட எம்டி அரியநாயம் அவர்கள் அரியநாயம் அவர்கள் எழுத்துத்துறையிலேயும் அதை உருவகமாக்கி அந்த எழுத்தில் பதிந்து வாரது இன்னும் ஒரு சிறப்பான விடயம். அதனை விட இங்கும் வந்து சிறுகதைகளை அதை அங்குள்ளவர்களிடையே அவர்களை ஊக்கப்படுத்தி அதனை ஒரு புத்தகமாக்கி நூலாக வெளியிடுவதுன்றது எல்லோரும் செய்ய மாட்டார்கள். அதற்கு மனம் வர வேண்டும். அந்த விதத்தில் நீங்கள் அவரை இந்த முதற்கண் இதனை நாங்கள் அதை எல்லோரும் அதை வாழ்த்த வேண்டும். நீங்கள் முதலில் ஆரம்பத்தில் கூறியது போன்று வாழும் போதே அவர்களை வாழ்த்தினீர்கள். அந்த விதத்தில் உங்களுக்கும் நான் பாராட்ட வேண்டும். மிக அருமையாக நீங்கள் வந்து அங்கே பங்களிப்பு செய்து கொண்டிருந்ததை என் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த விதத்தில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்களுடைய உங்கள்கிட்ட செல்லாமல் நினைக்கின்றேன். உங்களுடைய பிரான்ஸ் குடிபெயர்ந்திருக்கின்றீர்கள். அதன் முதல் நீங்கள் இலங்கையில் வந்து மலையக பகுதிகளில் வாழ்ந்திருக்கின்றீர்கள், முக்கியமாக தலவாக்கல்லை. அந்த அனுபவங்களை கொஞ்சம் எங்களுக்கு கூற முடியுமா? அ அதர் அதர் அது என்னுடைய மழலை பருவம் தான் கூடுதலாக. 5ஆம் வகுப்பு வரையில் நான் கல்வி கற்றது ரென்னகிரி தோட்ட பாடசாலை. அதன் பின்பதாக 6ஆம் வகுப்புக்கு யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு. அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு லீவுக்கும் நான் ஓடிவிடுவேன் அங்கே மலையகத்துக்கு. அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா அங்க தான் பயணம். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் அங்க போயிருவேன். ஆனால் அந்த 5 வயது வரையில் அந்த அந்த தோட்டத்தை பொறுத்தமட்டில் நான் ஒரு செல்லக் குழந்தை. அந்த அ மக்களுக்கு மேல கண் கலங்குது. திசையெல்லாம் இருக்குது. ம். உண்மையில ஒரு செல்ல குழந்தையா தான் நாங்க வாழ்ந்தோம். எல்லாரும் என்ன கூப்பிடுறது தம்பி, தம்பின்னு தான். பேர் சொல்ல மாட்டோம். அந்த தோட்டத்தில இருக்கிற 100க்கு 100 விதமான ஆட்கள் தம்பி, தம்பின்னு தான் சொல்லுவினோம். தம்பி, தம்பி, தம்பி. ம் என்ன அங்க சிறப்புகள், முக்கியமான நிகழ்வா இருக்கட்டும், இல்லாட்டியா வேண்ட வீட்டு விசேஷங்களா இருக்கட்டும், ம் விட்டா ஒரு பலகாரங்கள் தேடி வரும். அந்த தோட்ட தொழிலாளர்கள். ஓ! அப்படித்தான் எங்கட அப்பா, அம்மாவே அவையோட பழகினதும் எல்லாம் அப்படித்தான். அப்ப அந்த ரீதியில எங்க அப்பா வந்து தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் இந்த தோட்ட தொழிலாளர் அமைப்பின் தலைவராயும் இருந்தவர் அந்த காலத்துல. அப்ப அவன் பிரச்சனைகள் பார்க்கிறது. ம் அது இளங்க ரீதியா இருந்தவர்.
ஆமா. அப்ப அத விட அந்த தோட்ட தொழிலாளர்கள் மத்தியிலும் நாங்களும் அன்பா பழகினதில அவையும் எங்களோட ஒரு நல்ல ஒரு அன்பா பழகி இருந்தவ. ம். அப்ப நெறைய அனுபவங்கள் நெறைய இருக்குது. இப்ப பிள்ளைகள் அ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார் முழுக்க மலையக ப அ படியங்கள், பட்டியல் எல்லாரும் தான். ம்ஹ்ம். ஒன்றா பள்ளிக்கூடம் போவோம், வருவோம். எங்கட வீட்ட வந்து எல்லாம் இருப்பினம், சாப்பிடுவினோம், படுப்பினம். அப்படித்தான் என்ற வாழ்க்கை போனது. மலை முழுக்க சுத்தி திரிவோம். அ 5ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு வரைக்கும். ம் கூடுதலாக என்னுடைய சில நேரம் சாப்பாடு கூட அவன் வீடுல தான் இருக்கும். ஓ! நான் வீட்ல நிக்க மாட்டேன். ம்ஹ்ம். வலிக்கிட்டு போயிடும். வலிக்கிட்டு போய் அப்ப வீட்லயும் எனக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அவன் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு வருவேன். கூட்டிக் கொண்டு போங்கள் வந்து நான் ஒரு செல்ல குழந்தை அந்த நேரம். ஆமா. ஆனா அப்படித்தான் நான் அவர்களோட பழகும் பொழுது உண்மையாக நீங்க சொல்வத நானும் நேரடியாக கண்ட வகையில அவர்கள் மிகவும் அன்பானவர்கள். வஞ்சகம் தூது தெரியாமலுக்கு அன்பாக பழகக்கூடியவர்கள். நீங்கள் எந்த பாடசாலையில அங்க நீங்கள் படிச்சிருப்பீர்கள்ல? அப்ப அது தோட்ட பாடசாலையில் அங்க 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கின்றது. அதுக்கு இருக்கிறது. மேல போகணும்னு சொல்ல அங்கேயும் தலாகுலைக்கு தான் 6ஆம் வகுப்புக்கு போகணும். ஆமா. 6 அ அதுல 6, 7 வரைக்கும் அந்த தோட்ட பாடசாலையில இருந்தது. அதுக்கு மேலேன்னு சொன்னா தலாவகுலைக்கு போ வேண்டும். சென்ட் பேட்ரிக்ஸ் தலாகுலை இல்லாட்டி நுவரெலியா அப்படித்தான் போனேன். நுவரெலியா போறது கஷ்டம். கூடுதலா தலாகுலை தான் தலவாக்கல். அங்கிருந்து எல்லாம் போறது. ஆனா நான் யாழ்ப்பாணத்துக்கு இங்க எனக்கு யாழ்ப்பாணத்துல எல்லாரும் இருந்தபடியா யாழ்ப்பாணத்துல கொண்டு வந்து என்ன சேர்த்து விட்ட அப்பா, அம்மா விக்டோரியா காலேஜ் சொல்லிவிடும் விக்டோரியாவில 6ஆம் வகுப்புக்கு நான் இங்க வந்தேன். நான் அப்படி இருந்தாலும் ஒரு லீவும் அது தவறாது. பள்ளிக்கூடம் லீவ் விடுறதுக்கு முதல் நாளே நான் அங்க பறந்துருவேன். வந்து கூட்டிக் கொண்டு போடுவினம். இல்லாட்டி யாழ்ப்பாணத்துல இருந்து யாரையாவது பிடிச்சு நான் போய் சேர்ந்துருவேனுங்க. ஓ! அப்ப அது உங்களுக்கு அந்த சரி. மலையக இதுக்கும் உங்களுக்கும் மேல ஒட்டு நல்லா இருந்திருக்கும் விட்டு போ இல்லையா? நான் வந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் என்ன யாழ்ப்பாணத்துல சொல்லினும் வந்து இந்த வடக்கத்தையான் வந்துட்டான் என்று தான் என்ன யாழ்ப்பாணத்துல கூப்பிடுவினோம். இந்த முழு தமிழும் வந்து மலையக தமிழ். பேச்சு வழக்கு. ஆமாம், அது ஆமாம். கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புக்கு நான் யாழ்ப்பாணம் வந்த அப்புறம் தான் என்னுடைய தமிழ் மாறுனது. இப்ப ஆஹா. எனக்கு 2 தமிழும் வரும். சரளமா 2 தமிழும் வரும். ஆனால் 6ஆம் வகுப்புக்கு நான் யாழ்ப்பாணம் வரைக்கும் என்ற தமிழ் வந்து மலையக தமிழ். அப்ப நான் பேசுறது இவைக்கு பெருசா விளங்காது. ஆவோ! யாழ்ப்பாணத்துல பெருசா விளங்காது. ஓ! அப்ப என்ன சொல்லுவினோம், "இவன் வடக்கத்தியான் வந்துட்டான், இவன் கதைக்கிறது விளங்கல" தான் என்ன சொல்லுவினோம். அது அது எங்கட யாழ்ப்பாணத்தார்ட்ட ஒரு ஒரு குணம் அது. ஆனா அது மலையேத்தாதார் அப்படித்தான் சொல்றவ. அது ஏன் ம்ஹ்ம். அப்படி சொன்னவேன்று எனக்கு பிற்காலத்துல விளங்கிச்சுது. இப்ப கணவரனா நேசன் நான் அப்படியெல்லாம் அப்படி எங்களுடைய ஒரு மனநிலை அப்படி இருந்தது. ஓ! வடக்கத்தையான் என்று சொல்றது. ஓ! அதெல்லாம் சரியான தவறான விடயங்கள். அப்படி சொல்றதெல்லாம் சரியான தவறான ம். விடயம். ஓ! நான் அப்படித்தான் சொல்லுவேன். எனக்கு எனக்கு இப்பவும் காதுக்கு இருக்குது. அதுங்கட நெருங்கின சொந்தக்காரன். எங்கட அப்பா ஆச்சி, அப்பாண்ட ஆச்சி, அப்பாண்ட தாய் எல்லாருமே சொல்லுவேன். ஏன்டா அதுக்கு நான் கதைக்கிறது விளங்காது. ஓ! ம்ஹ்ம். எந்த தமிழ். அப்ப ஆமா. அவ ஆச்சி ஏசிக்கொண்டு போவன். வடக்கத்தையன் கதைக்கிறது எனக்கு ஒரு ஒரு கோதாரியும் விளங்கையில என்னன்னு கேட்டு ம். சொல்லுங்க ஓடி. மன்னிக்கும். அது அப்படித்தானே சொல்லிவிடும். கோதாரி அதுகள் அந்த வயசு போனது. அப்ப அது அது ஒரு சுகமான நினைவுகள். ஆமாம். இப்பவும் இருக்கு. மலையகம்ன்றது ஒரு சுகம்தான் இல்லையா? அது அடுத்து அதன் பிறகு நீங்கள் ஆனா பிரான்சுக்கு இதுல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள வேணும். ஆமா. அந்த மலையகத்துல நான் இருந்த காலத்துல கூடுதலா நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். எனக்கு ஆண்டு சரியா நினைவில்ல. 78, 79ல மலையகத்துல நடந்த ஒரு பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சி. ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட 6 பேர் ஒன்றாக செத்தவ. ம்ஹ்ம். அதாவது ரொட்டியின் அம்மா ரொட்டி குழைக்கேக்க அந்த பேத்தியார் கண் தெரியாத பேத்தியார் எண்ணெய் என்று நினைச்சு பொல்ரோல ஊத்தி குழைச்சு இறந்தது. அது நான் வாழ்ந்த இதே எஸ்டேட் தான். ஓ! அப்ப அன்றைக்கும் பள்ளிக்கூட விடுமுறை நான் யாழ்ப்பாணத்துல தான் படித்துக் கொண்டிருக்கேன். 6ஆம் வகுப்பு 2வது டெர்மோ 3வது டெர்ம். அ யாழ்ப்பாணத்திலிருந்து போய் நாங்கள் ட்ரெயினால போய் வீட்ட போய் சாப்பிட்டு கொண்டிருக்க, எங்கட வீட்டு கதவு பெருசா அடிச்சு சத்தம் கேட்குது. அப்பா போய் கதவ தொறக்கிறார். அப்ப வாசல்ல ஒரு ஆள் ஆடி ஆடி நின்று, "ஐயா இப்படி வீட்ல எல்லா பிள்ளைகளும் மயங்கி விழுகுது. ப பாட்டி மயங்கி விழுகுது. உதவி செய்யுங்கன்னு" சொல்ல, அப்ப உடனே நான் சொல்றேன், "சரி போய் லொரிய கொண்டு போய் டாக்டர முதல் பாருங்க. இல்லன்னு சொன்னா லொரிய கொண்டு டயகமா ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு" சொல்லி அப்பா சொல்றார். பெர்மிஷன் குடுக்குறார். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு தெரியல. அது என்னத்துக்குன்னு சொல்லி தெரியல. பிறகு பார்த்தா தான் தெரியுது. அந்த முதல் நாள் அந்த தோட்டத்துக்கு பொலுடோல் அடிச்சிருக்கணும் எஸ்டேட் முழுக்க. ஓ! தகப்பன் அந்த வீட்டு சின்ன சின்ன வீடுகள் தானே அந்த ஓ! லயன் குட்டி லயன் தோட்டம் லயன்கள். உங்களுக்கு தெரியும். ம், ம். அப்ப அதுல அவர் முதல் நாள் வேலை செய்து போட்டு வீட்டு தலைவன் வேலை செய்து போட்டு பொலுடோல கொண்டு வந்து குசினிக்க வச்சுட்டார். ஓ! அப்ப அதுல சமைச்சது அடுத்த நாள் ரொட்டி சுட்டா வந்து பேத்தியார். பெண்டத்த. அவாக்கு ஓரளவுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவு. ஓ! ஓ! அவ பொலுடோல தூக்கி ரொட்டிக்கு குழச்சு விட்டுட்டா. அடடா! அதான் நடந்த சம்பவம்.
அப்ப எல்லாரும் சாப்பிட்டுருக்கீங்கன்னா, அதுல ஒரே ஒருத்தன் வந்து அவனுக்கு பேர் சிவலிங்கம் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அவன் என்னோட 5, 50 வரைக்கும் படிச்சவன். அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு கக்கிதன்னு சொல்லி போட்டு எறிஞ்சு போட்டு சாப்பிடல தொடர்ந்து. ஓ! அவன் மட்டும் தான் அந்த குடும்பத்தில தப்பினது. மிச்சம் 7 பேரு செத்தது. அந்த நேரத்தில அது இலங்கையில ஒரு அதிர்ச்சிய குடுத்தது. பேப்பர்கள், வானொலியில எல்லாத்துலயுமே அது பெரிய ஒரு கிளர்ச்சிய குடுத்த அந்த நிகழ்வு இப்பவும் என்ற மனதில பதிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 கோடி கொண்டு போய் தாட்டது என்ற கண்ணால நான் பார்த்தேன் நான் அத அப்ப. ஓ! 6, அது 7 எந்த கோடி ஆண்டு பகுதின்னு ஞாபகம் இருக்கா நான் உங்களுக்கு? நினைக்கிறேன் 77 77ன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓ! 76 இங்க வந்தேன்னா 77, 78 2ல. ஓ! ம். ஆஹா. அது பெரிய ஒரு சோகத்த குடுத்த அந்த நேரத்துல மலையாளத்துல. இது எனக்கு மலையாளம்னா இலங்கை முழுக்களுமே அது வானொலி எல்லாத்துலயுமே அது பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அரசு தரப்பு வரைக்கும் அது போனது. இந்த மலையக மக்கள்ன்ற அந்த வாழ்க்கை தரம், ஒரு இடம் சின்னது, அப்படி ஒரு காரணத்தால தான் அதை கொண்டு வந்து அவை கேட்க, இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லி அது பெரிய ஒரு இத கொண்டு போனது. அரசு தரப்பு ஆமா. வரைக்கும் போனது இந்த இது தொழிலாளர் தவறுதலாக காண் நடப்பட்டது. அப்ப அந்த பாட்டி கொண்டு நடக்க இல்ல. அப்படித்தானே? தவறுதலா இல்ல தானே செய்தது. பாட்டியும் செத்து போனா. ஓ! பாட்டியும் செத்து போனா. தப்பினது ஒரே ஒரு பேரன். அவனுக்கு அப்ப வயசு நினைக்கிறேன் 12 13 வயசு ஆளுக்கு. அவன் மட்டும் தான் அந்த சாப்பிட்டு சாப்பிடைக்க ரொட்டி வழமையான டேஸ்ட் இல்ல. கைக்குதண்டு சொல்லி போட்டு எனக்கு ரொட்டி வேண்டாம்ன்னு சொல்லி போட்டு அவன் அப்படியே வச்சு போட்டு சின்ன துண்டு தான் சாப்பிட்டுருக்கான். வச்சு போட்டு மிச்சத்த தட்டியிருக்கிறேன். சாப்பிடல. மிச்சம் எல்லாரும் ம். சாப்பிட்டு இருந்தான். அதே நேரத்துல எங்கட வீட்டு கதவ தட்டினவரும் சாப்பிட்டுட்டு தான் வந்து தட்டியிருக்கிறார். ஓ! எங்கட வீட்டுக்கு சித்தப்பா. அவரும் அவரு எங்கள தட்டி தட்டைக்கு அவர் ஒரு ஆள்ல ஒரு ஆட்டம் எங்களுக்கு தெரிஞ்சது. அது ஆடி ஆடித்தான் தலை சுத்துன்னு சொல்லித்தான் அவரும் தட்டினவர். அவர பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருந்து லொரியில ஏத்தி கொண்டு போய்க்க எல்லாரும் சத்தி எடுக்க துவங்கிட்டோம். ஓஹோ! அ அவரும் சத்தி எடுக்க செத்துட்டாரா? துவங்கி டயகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்க்க எல்லாரும் முடிஞ்சிடும். எல்லாரும் முடிஞ்சது ஆட்கள். ஓ! இது ஒரு கொல்லிடோல் வந்து சோக அது நிகழ்ச்சி. கொஞ்சம் இதான ஃபோரானா தானே. ஓ! இதுக்கு தேயிலை கிடைக்கிறது. ஓ! தேயிலை கிடைக்கிற மாரி இருந்து. ஃபோரான மாரி இருந்து. அது அப்படி நான் என்ற இன்றைக்கு மனசு தான் அது கேள்விப்படுகிறேன். மிகவும் ம். கவலையான ஒரு சோகமான அது நிகழ்ச்சி. என் மனசுல ஒரு இப்பவும் அந்த நினைவுகள் இருக்குது இப்போ. ம், ம். ஓ! மறக்க இயலாது. அது உங்களுக்கு மறக்க முடியாது. ஆமாம். ம். அ இப்படி இந்த தோட்ட அடுத்து தொழிலாளருக்கு நிறையவே சோகங்கள் என் வாழ்க்கையில நிறையவே ஆமாம். சோகங்கள் இருக்குது. அது இப்ப நீங்க உங்களுடைய தந்தை அந்த தொழிலாளர் இதுக்கு தான்னு சொன்னா அவர்களுக்கு சம்பளமே அதில் பாவங்கள் நாள் மொத்தமே ம். வேலை செய்து போட்டு அவருடைய சம்பளத்திலேயே ஒரு ஈடுபாடா எந்த நேரமும் அது பிரச்சனையா இலங்கை பத்திரிகைகளை பார்த்தாலே தெரியும் தானே அந்த பிரச்சனை ஒன்று நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க அதன் பிறகு நீங்கள் லண்டனுக்கு வந்திருக்கிறீங்க சாரி மன்னிக்கவும் பாரிஸுக்கு வந்து நீங்கள் 2006ஆம் ஆண்டு தொடக்கம் என்று சொல்ல 86ஆம் ஆண்டு 82 வந்தேன். 82ஆம் ஆண்டு அந்த நாளில் வந்து நீங்கள் பாரிஸில் வரைக்கல எப்படி நீங்கள் பாரிஸை பார்த்தீங்கள் இப்போ எப்படி மாற்றங்கள் இருக்கு அது இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தான் கேட்க வேணும் 80கள்லையும் இருந்து இப்போ நிறைய 2020 வித்தியாசம். உண்மையில் இந்த ஐரோப்பான்றது நான் கனவிலேயும் நினைச்சு பார்க்கல. விடுதலை நாட்டுக்கு போகணும்னு நான் கனவிலே நினைச்சு பார்க்கல அந்த நேரங்கள்ல. எங்கட ஊர்கள்ல அந்த நேரங்கள்ல தொடங்கின எங்கட விடுதலை போராட்டம், அது எங்கட ஊர் பிரதேசங்கள்ல கொஞ்சம் சூடு பிடிச்சு கொண்டு வந்தா நான் இருக்கிற சுழிபுரம். சுழிபுரத்த பொறுத்தமட்டுல தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் அதாவது புளட் எங்கட ஏரியால எல்லாம் கொஞ்சம் கூட எல்லாருமே அதுக்கு படியங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டிருந்தது. ஆமீன்ட அராஜகம் வந்து ஊருக்கு கூடி கொண்டு வந்தது. இந்த பக்கத்து வீடெல்லாம் வந்து செக் பண்ண தொடங்கிட்டோம். பக்கத்து வீட்ல இருந்து கிணவர பிடிச்சு கொண்டு போட்டோம். அ அப்படியான சூழ்நிலையில இருக்கேக்க தான் நான் வெளிநாட்டுக்கு கட்டாயமாத்தான் நான் என்னுடைய ஒரு ஒன்றோட்ட சகோதரன் கிட்டத்தட்ட 4 பேர் கட்டாயமாத்தான் நாங்கள் கடத்தப்பட்டோம். நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். ஓ வெளிநாட்டுக்கு நீங்க ஏங்க போகும்போது அதிகமாக இளையவர்களை வச்சிருக்க மாட்டோம் பேர்லினுக்கு நேரடியா கடத்தப்பட்டாங்க. இதுல வேணுமென்று சொன்னா, இதுக்கு ஒரு கொஞ்சம் முற்பட்ட காலத்துல அந்த ஜூலை படுகொலை இருக்குத்தானே 83 ஜூலை படுகொலை. 83 ஆமா 83 அதுக்கு பிறகு தான் நான் வெளிக்கிட்டது. 83 ஜூலை படுகொலை. அது முடிஞ்சு அ அக்டோபர் மாதம் நாங்க வெளிக்கிட்டோம் நாங்கள் என்ன ஏத்தினவ. 83 ஜூலை படுகொலையில கிட்டத்தட்ட 3 பேர் எங்கட ஊர்க்காரர் செத்தவ. ஜெயிலுக்கு இருந்து. சின்னத்தம்பி என்று சொல்லி சைக்கிள் கடைக்காரர், மற்ற மயில்வானம் என்று சொல்லி என்னோட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட். சின்ன பையன். மற்ற இன்னும் ஒருத்தர் 3 பேர் அந்த ஜெயிலுக்கு இருந்து செத்தவ. மயில்வானம்ன்றதும் ஒரு அப்பாவி பையன். அவனை எல்லாம் தேவையில்லாம கொண்டு ஜெயிலுக்கு போட்டு சாக்காட்டி போட்டான். சின்ன பையன் கிட்டத்தட்ட அவனு சாகைக்க 16 17 வயசு ஆளுக்கு. ஓ 14 வயசு கொண்டு போய் ஜெயிலுக்கு வேலிக்கடையில வச்சிருந்து சாக்காட்டி போட்டோம். அப்ப அந்த சூழ்நிலைகள் தான் எங்கள
இந்தியால நாங்கள் வெளியில வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்க வரைக்க ம் நான் பெர்லின் வந்து இறங்கி ஈஸ்ட் பெர்லின், அப்புறம் அப்படியே ஜெர்மனுக்கு வந்து நாங்கள் நேரடியாக ஸ்ரீலங்கால இருந்து ஈஸ்ட் பெர்லின். ம் அ அப்புறம் அப்படியே இங்க வந்து பிரான்ஸுக்கு உள்ளுக்கு வந்தோம். அப்ப இப்ப இந்த தொடர்புகள் ஒன்றும் இல்லத்தானே. இப்படியான ஓ இதுகள் ஒன்றும் இல்ல. கைத்தொலைபேசியும் இல்ல. அது ஒரு வேறொரு வாழ்க்கை. ம் சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாங்கள். வீட்டு டெலிஃபோன், இந்த ஊடகங்கள் ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒன்றும் இல்லை. பின்பதாகத்தான் முதலாக ம் நான் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கான பழைய மாணவர் சங்கம் நான் தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சொல்லிக்கிறோம் விக்டோரியா கல்லூரிக்கு 96ஆம் ஆண்டு. ம்ஹ்ம். 96 97 சரியா நினைவில்ல. அப்ப ஈழநாடு பேப்பர் அப்ப பிரான்ஸ்ல வரத் தொடங்கிட்டது. ஓ இளம் பிரான்ஸ்ல வரத் தொடங்கிட்டது ஈழநாடு பேப்பர். அந்த நேரங்கள்ல நாங்க தமிழகத்து இந்தியன் சினிமாக்களும் இந்திய தியேட்டர்ல ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப ஈழநாடு பேப்பர் வரத் தொடங்கியக்க, அதுல நான் கொஞ்சம் கதைகள் அப்படி இப்படி எழுதிக் கொண்டிருந்தேன். அப்ப நான் விக்டோரியா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் நான் தான் இங்க பிரான்ஸ்ல தொடங்கினது. ஊருக்கு போட்டு வந்து ஒருக்கா தொடங்கினான். தொடங்கின இடத்துல அதுக்கு பிரதம அறிவிப்பாளர் நான் தான். அது ஞாபகம் பேர் வந்த அந்த நேரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 700 பேர கொண்டு ஒரு நிகழ்ச்சி செய்த நாங்கள். 96 ஆண்டுல. விக்டோரியாவின் கலையமுதம் என்று சொல்லி அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி அந்த நேரத்துல அந்த நிகழ்ச்சி. இப்ப இந்த டெலிஃபோன்கள் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அந்த இல்லாத நிகழ்ச்சி காலமா வெற்றியா முடிச்சுனாங்கள். அதுக்கு பிரதம விருந்தினரா வந்திருந்ததுல ஒரு ஆள் கோனான் அண்ணன். ஓ டிஆர்டி கோனான் அண்ணன். அப்ப ரேடியோ தொடங்கையில. ம்ஹ்ம். அப்ப அவரு மேடையில என்ன பார்த்துட்டு சொல்லிப் போட்டு போனார். "உனக்கு ஒரு அழைப்பு கிட்டடியில வரும். நாங்கள் சந்திப்போம்" அப்படித்தான் சொல்லிப் போட்டு போனாரு. அப்ப அது எனக்கு ஈழநாட்டுல இருந்த பழக்கம். அப்ப நான் ரேடியோ நான் யோசிக்கல. பார்த்தா ரேடியோக்கான அழைப்பு வருகுது. எனக்கும் டெலிஃபோன் வருகுது. ஒருக்கா வா சந்திக்கணும். அதுல டெலிஃபோன் அடிச்சவர் வந்து கந்தசாமி அண்ணன். ஓ கந்தசாமி தெரியும். கந்தசாமி அண்ணன். கந்தசாமி அண்ணன் தான் டெலிஃபோன் அடிக்கிறார். "அருள்மொழி ஒருக்கா வாரீங்களா?" அப்படின்னு அட்ரஸுக்கு உங்களோட குரல்களும் ஒருக்கா பயிற்சி செய்யணும். குரல பத்தி ஏற்க தெரியும். அதுக்கு வாங்கோன்னு சொல்லி பார்த்தா அங்க ரேடியோ. அதுல இருந்து தான் நான் டிஆர்டிக்குள்ளுக்கு போனேன். அண்டையிலேருந்து டிஆர்டிக்கு இருந்தேன். டிஆர்டி கடைசி நேரம் நிக்கும் வரைக்கும் நான் டிஆர்டியோட இருந்தேன் நான். ஆனா அது தொலைக்காட்சிக்கு நான் செய்யல. ஒரு டிஆர்டி நின்றா பிறகு அப்படியே அது டிஆர்டி தான் டிடிஎனா மாறுனது. ம்ஹ்ம். டிடிஎனா மாறைக்க டிஆர்டி கலைஞர்கள் ஒரு பக்கம் வெளியில போயிருக்க, டிடிஎனுக்கான தொடர்புகள் வரைக்க இங்க அப்ப அ தமிழர் ஒருங்கிணைப்பு அதாவது டிசிசின்ற பொறுப்பாளர் என்னோட தொடர்பு கொண்டு அந்த நேரத்திலேயே நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தாயக செயற்பாட்டுகள்லயும் இருந்தேன் நான். ம்ஹ்ம். அப்ப அவர் என்னோட தொடர்பு கொண்டு இப்படி இந்த அ டி இது ரேடியோ இதுகள நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் ஒருக்கா முன்னுக்கு வந்து என்ன தெரிஞ்ச ஆட்கள் 2, 3 பேர சொல்லியிருந்தார். பெரான என்று சொல்லி அவர், கலையழகன் என்று சொல்லி அவர் 2, 3 பேர் வருகிறேன். நீங்களும் வந்து ஒருக்கா உள்ளுக்கு நிக்கிற ஆட்கள ஏற்கனவே இருக்கிற கலைஞர்களையும் சேர்த்து இத ஒருக்கா கொண்டு போறதுக்கு வாங்கன்னு சொல்லி, அப்ப தான் நான் அந்த டிடிஎன் என்ற இதுக்கு அப்ப டிடிஎன் என்ற பேரும் வைக்கல. அதுக்குள்ள உள்ளுக்கு போய் இருந்தா, அப்புறம் அதுக்குள்ளயே கொஞ்ச காலம் நிக்கைக்கு ஏபிசி ரேடியோ தொடங்கினது. அந்த ஏபிசி. டிடிஎன் தான் என்ன டிஆர்டி தான் ஏபிசியாக தொடங்கப்பட்டது. அது கொஞ்ச காலம் டிடிஎன் கலையகத்துக்கே இருந்து, அப்புறம் தனிப்பட்ட இயங்க ஆரம்பிச்சு, அவாக்கு நவாஜுதீன் அவாக்கும் பேர். ம். அப்படியே நான் ஏபிசி ரேடியோல போயிட்டேன் டிவிக்கு இருக்கையில. அப்புறம் ரேடியோல இருந்து கொஞ்ச காலம் பணியாற்றிட்டு, கிட்டத்தட்ட 5, 6 வருஷம் அதுக்கப்புறம் அந்த ரேடியோ நிக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு பிறகு ஜி டிவி, தரிசனம் இப்படியெல்லாம் பெறவைக்க, அந்த ஆ டிவிகளுக்கு நான் கணக்கா வேலை செய்திருக்கிறேன். வேறு சரிங்க. அதுவும் இங்க இப்ப இந்த லண்டன்லயும் இயங்கினது இல்லையா? ஜிடிவி, ஆமா. தரிசனம் ஜி நான் 2 இதுலயும் நானும் ம். செய்திகளும் வாசிச்சு, அதுல ஜிடிவிலயும் எனக்கு இதுகள்ல செய்திருக்கிறோம். அப்புறம் அப்படியே போச்சுது. பிறகு தொடர்ந்து ஏபிசியோட இருந்துட்டு, பிறகு கொஞ்ச காலம் நான் ஊடகங்களுக்கு செய்யல. அப்புறம் இந்த முகநூல்கள் இதுகள் வர தொடங்க, ஆரம்ப காலம் நான் முகநூலுக்கு பெருசா போகல. எனக்கு அத பத்தி தெரியாது ஒன்றும். ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் வில்லங்கத்துக்கு எனக்கு முகநூல் தொறந்து தந்தது. தொறந்து தந்து அதிலிருந்து தான் நான் முகநூலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அத கொஞ்சம் படிச்சு பார்த்து ஏதோ செய்து செய்து கொண்டு வந்து இன்றைக்கு முகநூல்ல ஓரளவுக்கு எனக்கான ஒரு இடத்த நான் கொஞ்சம் பிடிச்சு கொண்டு வாரேன். அப்புறம் TikTokக்கும் அதே நபர் தான் TikTokகையும் வில்லங்கமா எனக்கு தொறந்து தந்தார். உங்களுக்கெல்லாம் TikTok தேவை உங்களுக்கு. துறவுங்கன்னு சொல்லி வில்லங்கமா இப்ப கொஞ்ச காலத்துக்கு தான் தொறந்து தந்தேன். இன்றைக்கு TikTokல நான் 10,000 பேர பிடிச்சுட்டேன். Facebookல 2 Facebook ஒன்றுல கிட்டத்தட்ட ஒரு 16,000 மற்றதுல 6,000 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து YouTube தான் எனக்கு பெரிய ஒரு பிரச்சனைய தந்து கொண்டிருக்குது. இப்ப ஒரு 3
4, 5 வருஷமா நான் அதண்டும் 2000 பேருக்கிட்ட இருக்கணும். ஆனா, எங்களோட தேசியம் சம்பந்தமான நிகழ்வுகள், பழைய நிகழ்வுகள வச்சு இப்பவும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கணும். புதுசா திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்குது. ம்ஹ்ம். ம், ம். அப்படியாக மற்றபடி அப்ப உங்களுடைய ஊடகத்துறையிலையும் அப்ப நான் கேள்விப்பட்ட ஏபிசி நீங்க நவஜோதி 2 பேருக்கும் ஒரு பேருன்னு சொன்னீங்க. எனக்கு அவக்கு பேர் நவஜோதி, எனக்கு ம். நவஜோதி. அப்ப நவஜோதி. அதான் வித்தியாசம். இது இன்னும் கவனமா இருக்கணும்னு சொன்னா அவ நவரத்னம் ஜோதியை இணைச்சு நவா ஜோதின்னு சொல்றது. என்ன நான் நவாஜோதி. இந்த எனக்கு தந்த இந்த பாப்பா வச்ச பேர் நவஜோதி ம். NB ஒரு வானா அரவு. அவவும் இந்திய நண்பி தான். அவவும் இப்ப அது ஒன்றும் இயங்குவதில்லை அந்த இல்ல, ஊடகங்கள். இல்ல. ஏபிசி முன்பு இருந்ததை விட இப்பொழுது அங்க பாரிஸில் எப்படியான ஊடகங்கள் செயற்படுகின்றன. இப்பதான் பல ஊடகங்கள் வாட்ஸ்அப் அதுகள் இதுகள் வந்த பிறகு தற்போதைய ஊடகங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்ப செய்திகளோ இப்ப அதுகளையோ எல்லாம். ஊடகம் வந்து இங்க பெரான்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு டிஆர்டி தமிழொலி மட்டும்தான் ஊடகமா வேலை செய்து கொண்டிருக்குது, ரேடியோ. மற்றது எஸ்.கே. ராஜன் அவர் தமிழன்று வச்சு ஒரு பக்கத்துல செய்து கொண்டிருக்கார். கூடுதலாக எல்லாம் சமூக வலைத்தளங்கள் தான் போய்க் கொண்டிருக்க ஒழிய, வலரி அப்படி இப்படி போய்க் கொண்டிருக்குது. அடுத்தது இந்த டிக்டாக்காரர், யூடியூப்காரர்ன்னு சொல்லி அதை செய்து கொண்டிருக்கணும். ஒருத்தர் ஒரு பக்கத்தால ஓடிக்கொண்டிருக்கணும். நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 30, 40 பேர் அப்படி அந்த ஒரு குழுமத்துக்கு இருக்கணும். அதுல தமிழகத்து நண்பர்களும் இருக்கணும். எங்கட ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து டிக்டாக் குரூப் ஒன்று இருக்குது. அதிலே நானும் இருக்கிறேன். அப்படியே ஓ. கிட்டத்தட்ட இருக்கணும். ஒரு 30 பேரு கிட்ட அதுக்கு இருக்குது. ம்ஹும். ம் நாளைக்கு ஓரளவுக்கு இப்ப நான் நான் பெரிய ஒரு பயிற்சிக்காரனோ, நான் ஒரு ஊடகக்காரனோ நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு நிறைய தேவை. நான் வேலையும் கென பேருக்கு எங்களுக்கு இருக்கிற அடிப்படை இது கூட இல்ல. ஆனா சில பேருக்கு சொன்னா கோவம் வருது. இல்ல நாங்கள் சொல்றது பிடிக்காத மாரியும் சில பேர் வேலை செய்து கொண்டு போயினா, அப்ப அப்படியே விட்டு கிடக்க செய்றத செய்து கொண்டு போயினோம். பாப்போம் அவ்வளவுதான் நடக்குதுன்னு. ஆமாம். இப்ப நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கிறது என்னன்னா, இப்ப ஊடகம் எல்லாருமே தொடங்கி எதை நம்புறது? ஊடகங்கள் அ உதாரணமா யூடியூப்ல வர்றத எதை நம்புறது, எதை நம்ப முடியாதுன்ற ஒரு சிக்கலுக்குள்ள மக்கள் இருக்கணும் இல்லையா? அத சரி, நீங்கள் சரி. எப்படி இந்த உங்களோட பார்க்குறீங்க? உங்களோட இந்த விஷயத்துக்கு நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிக் கொள்ளலாம். ஜனவரி மாதம் நான் இலங்கைக்கு போயிருந்தேன் நான். ஜனவரி 4ஆம் தேதி இங்கேருந்து போனான். 20ஆம் தேதி அங்கேருந்து திரும்பினான். அந்த நேரத்துல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஜனவரி 8ஓ 9ஓ 12ஆம் தேதி ஏதோ ஒன்று நினைக்கிறேன். விடியப்புறம் ஒரு கிட்டத்தட்ட இலங்கை நேரத்துக்கு ஒரு 5, 5:30 மணிக்கு என்ட்ட டெலிஃபோன் எடுத்து போட்டு டப்பன்ட்டு சரி ஏதாவது நியூஸ பார்ப்போம்ன்னுட்டு யூடியூப தட்டினா, ஒரு சமூக தளத்துல ஹெட்டிங் இருக்குது. "இலங்கை அதிர்ந்தது பூகம்பம்ன்னு" சொல்லி. ம். அதுவும் 24 முறை பூகம்பம் நடந்திருக்குன்னு சொல்லி ஹெட்டிங்ல இந்த ரெட்ல போட்டு கிடக்குது. அப்ப நான் உண்மையில எனக்கு பக்கத்துல எனக்கு அது விடியப்பறமே. ஓ! விடியப்பறம் 5:30 எனக்கு கொஞ்சம் சொக்ட்டா இருந்து பக்கத்துல இருந்தவரே என்ட்ட மருமகன் தான் படுத்திருந்தான். அவனுக்கு ஒரு அடிச்சு எழுப்பி "எழும்புடான்ட்டு" எனக்கு ஒரு சொக்ட்டா இருந்தது. எழும்படான்னு சொல்லி அடிச்சு எழுப்பி போட்டேன். அவன் "என்ன மாமா இந்த நேரத்துல அடிச்சு எழுப்புறீங்கன்ட்டு." "ச்சீ, ச்சீ என்னடா பூகம்பமும் இலங்கை முழுக்க அதிர்ந்திருக்கான். ஜெப்யார் இப்படி போட்டுருக்காங்க." என்று சொல்லி அவன்ட்ட நான் ஏச்சு வாங்கி போட்டு, "சத்தம் படுங்கோன்னுட்டு." அவனுக்கு தெரியும். அவன் என்ன பழி சத்தம் படுங்கன்னு சின்னுட்டு அப்ப எனக்கு செ செ ஏற்கனவே செய்திதார ஒரு நண்பர் இருக்கிறார் அம்பாறையில. அந்த நேரத்தோட நான் அவருக்கு டெலிஃபோன் அடிச்சேன். "இன்னும் இப்படியெல்லாம் நியூஸ்கள் வந்திருக்குது. என்ன மாரின்னு கேட்க." அவர் சொன்னாரு, "இல்ல என்ன நாங்கள் அப்படி ஒண்ணும் அறிய இல்லையே." அப்படி இப்படின்னு சொன்னார். அப்ப பிறகு என்னன்னு நாங்க உடனே ஆராய்ந்து பார்த்தா, கண்டியில அ முதல் நாள் அன்றைக்கு விடியப்பறம் அன்னைக்கு முதல் நாள் பின்னர் நடந்தது. 2.5 6 தசத்துல நடந்த நில அதிர்வ 24 தடம் இலங்கை முழுக்க வந்தது. ந இலங்கை அதிர்ந்தது என்று சொல்லி ஹெட்டிங்க போட்டு ஆட்கள பார்க்கிறதுக்காக அந்த இது செய்தேன். நான் இப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட் என் டெலிஃபோன்ல இருக்குன்ட்டு. எடுத்து ஆ. வச்சிருக்கேன். அதான் இப்ப நடக்குது. ம். இந்த உலகம் புறகாமே இப்ப இந்தியா நியூஸ நான் இப்ப பார்க்கவே இல்ல. பார்க்க முடியாது. எல்லாமே பொய்யும், ஒரு போய் புரட்டும், ஒரு ம் காசுக்கா ஆ? தங்களுக்கு வருமானத்துக்கு ஆட்கள பார்க்க பண்றது. அதான் அந்த பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் வருது. ஓ, உயிரோட இருக்கிறவைகளையும் கொள்ற மாதிரி தான் இப்போ நியூஸ்கள் வரும். அப்படித்தான் நடக்குது. இப்போ ஈரான் இந்த பொலிட்டிக்ஸே எடுத்து பார்க்கன்னு சொன்னா இந்த மனித உயிர்கள் எல்லாம் ஒரு குப்பையில் என்ற மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க இல்லையா? அந்த நிச்சயமா. விதத்தில் ஒரு கவலையான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ இந்த ஊடகம் வந்து வருகுது. அப்போ இதை பற்றிய உங்களுடைய பார்வையை தான் நான் கேட்க விரும்பினேன். இப்போ எதை நம்புறதுன்னு தெரியறதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன உதாரணமே எங்களுக்கு அது ப்ரூவாக இருக்கிறது.
அப்ப நிச்சயமா உண்மையில் தான். ஆனா இந்த நேரத்துல நான் 2, 3 பேருக்கு நன்றியேன்னு சொல்லிக் கொள்ள வேணும். நான் இன்றைக்கு இந்த நிலையில நான் இருக்கிறேன் என்று சொன்னா, எங்களுடைய மதிப்புக்குரிய அப்புக்குட்டி ராஜகோபால் அண்ணா, என்னுடைய ஒரு குரு மற்றும் முகத்தார் அங்கிள், அடுத்து தயாநிதி அண்ணன், அ அவைகளுக்கு நான் எப்பவும் நன்றி கடன். என்ன அ கொஞ்சம் வளர்த்து விட்டது அதுதான். ம். ஃபிரான்ஸ்ல. இப்படியெல்லாம் நுணுக்கங்கள் இருக்கு. என்ற அப்புக்குட்டி அண்ணன், முகத்தார் அங்கிளோட நான் நிறைய வேலை செஞ்சிருக்கிறேன் இங்க. ஏபிசி ரேடியோல இருக்கைக்கெல்லாம் டெக்னீஷியன் எல்லாம் இருந்திருக்கேன். நிகழ்ச்சிகள், நாடகங்கள் அப்படி இப்படிலாம் செய்யக்க ஒரு விஷயங்கள், செய்தி வாசிக்கிற அ விதத்தை எல்லாம் சொல்லி தந்ததெல்லாம் ராஜகோபாலன், அப்புக்குட்டி அண்ணன். அப்படியே அவையோட மிக மிக நெருங்கிய ஒரு அ எங்கட நிலைமைக்கு வேறொரு நண்பராகத்தான் நாங்க பழகியிருக்கிறோம். நிச்சயமாக. ஒரு காலத்துல இலங்கையில இருக்கைக்கு இவையெல்லாம் பார்ப்போமா, இவை எப்படித்தான் சந்திப்போமான்னு ஒரு நினைச்ச ஒரு காலம் இருந்தது. இங்க வந்து பார்த்தா அவையோட இனி என்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸா நெருங்கி பழகி, வாடா போடான்ற அவைங்கள என்ன வாடா போடான்றது நான் மரியாதை தான் கதைக்கிறது. அப்படி அப்படி கூப்பிட்டு நெருங்கி பழகுற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பத்த குடுத்திருக்கு இந்த கலை வாழ்க்கை. உண்மையில அவைக்கு நன்றி. அதே நேரத்துல இன்றைக்கு ஜெயா பத்மநாதனுக்கு நான் நன்றிய சொல்லிக் கொள்ளணும். அவ தான் என்னோட உங்களையும் என்னையும் இணைச்சு வச்சது. நிச்சயமாக. அவாக்கு நன்றிய நான் சொல்லிக் ஆமா. கொள்ளணும்ங்கிறத சொல்ல ஜெயா பத்மநாதன் தான் இந்த நேரத்துல நான் இதண்டோடு நான் பாரிஸுக்கு வர்றதுக்கே நான் யோசிச்சு கொண்டிருந்த வேளையில, அவ தான் எனக்கு அழைச்சுனா, "எங்கட வீடு இருக்கு, நீ யோசிக்காம டிக்கெட்ட போட்டு வாங்கோன்னு" சொன்னா. ஆனா அவரும் 2 பேரும் பத்மாவும், ஜெயாவும், பத்மநாதன் அவர்களும் மிக அன்பாக வந்து என்னை வரவேற்று அங்க கார்டன் வந்து என்னை கூட்டிக் கொண்டு போய் மிகவும் உங்களை சந்திக்க பல்வேறு கலைஞர்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அளித்தவர்கள். அவர்கள் இன்று வந்து அவருக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால நிச்சயமா. உங்களோட தொடர்பு கொள்ளாம இருக்கிற எல்லாட்ட சொன்ன நான் அருளட்ட வந்து நான் பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு எல்லாம் வல்லும் சந்தோஷமா சொல்லி கொண்டிருந்தவ. ஆனா ம். எதிர்பாராத விதமா இருக்கு. அந்த அவருக்கு நானும் அவருக்கு முதல் நன்றி கூற வேண்டும் இந்த வேளையில. நன்றி கொண்டு சந்திப்போம். இன்னும் ஒரு தடவை இருக்குத்தானே இது. இந்த வானொலி, இந்த ஊடகம் வந்து இப்படியான கலைஞர்களுக்கு மிகவும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்ததுதான். நடாமோகன் அவர் மிகவும் ஊக்கமும் தருபவர். ம். அந்த விதத்தில் நீங்கள் இன்னும் ஒரு தடவையும் வந்து கதைக்கலாம். ஏனென்றா உங்கள்கிட்ட கதைக்கும் பொழுது பல விடயங்கள் இருக்கிறது உங்களுடன் கதைக்கிறதுக்கு. இது இன்றையோட கதைச்சு முடிப்போமோ தெரியாது எங்களுக்கு நேரம் நெருங்குவதால். அடுத்தது இங்க வந்து இந்த நாடகத்துறை வந்து அன்றைக்கு பார்த்தது. நீங்கள் நாடகத்துறையில் நடித்திருக்கிறீர்கள். எப்படி இப்ப இவைகள் அப்புக்குட்டி இந்த அவர்கள் மூலமாகத்தான் என்னென்ன நாடகங்கள் நடித்திருக்கிறீர்கள்? அதை பற்றி கொஞ்சம் உங்களுடைய உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இல்லையா? அவர்களுக்கு ஆ சொன்ன நல்ல சந்தோஷமா நான் இருக்கும். மேடை நாடகம் என்று சொல்லி 2, 3 நாடகத்துல நடிச்சிருக்கிறேன். அதுவும் பெரிய அளவுல வசனம் சொல்லி நடிக்கையில. அதுல ஒரே ஒரு நாடகம் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். தியாக தீபன் திலீபன் அவருடைய 12வது நினைவு நாள்ல திலீபனாக நான் நடிச்சது. அது தயாநிதி அண்ணன் தான் நடிக்கச் சொல்லி அவர்ட்ட ஒரு நெறியாள்கையில நான் அத நடிச்சேன் நான். அதுவும் ஒரு 3 நாளைக்கு முதல் தான் தெளிவா நடிக்கிறார். இப்படி ஒரு இது நீ செய்ய போற ஒரு சதுர கண்ணாடி தேடி பிடிச்சுக்கொண்டு, செவும் எடுக்காம 3 4 நாளைக்கு முதல் தான் அடிக்கிறார். இந்த டெலிஃபோன் வந்து சேரு இப்படி இந்த கட்ட நீ தான் செய்ய போற. இந்த முகம் சேப்பா வரும் வான்ட்டு சொல்லி. கதை அடி நுனி ஒன்றுமே தெரியாது. ஆனா தியாதிரிபன் அந்த கடைசி நேரம் அதாவது ஒரு ஒரு இறக்குற கட்டத்த தான் நான் கதையிலிருந்து செய்ய வேணும். அ அத ஓரளவுக்கு அன்றைய காலமா ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் பயிற்சியோட மேடையில இருந்து செய்றேன். ஞாபகம் இருக்கணும். அப்படியே நானும் இருந்து கதையிலிருந்து கடைசி நேர பேச்சு எல்லாம் முழுக்க முழுக்க சைகை தான். ஏன்டா அவர்ட்ட 12வது நாள்ல ஆளால பேச முடியாத சூழ்நிலை. முழுக்க சைகையில தான் செய்ய வேணும். சைகையில செய்து அப்படியே நான் சாகிற மாரி கட்டம். செத்தா பிறகு அவர் எனக்கு பக்கத்துல நிக்கிறார்கள். என்ன தூக்கிக்கொண்டு உள்ளுக்கு போயினோம். தூக்கிக்கொண்டு போகைக்கு அந்த கதிரை முறிஞ்சு போச்சு. ம். கதிரை ம். நான் இருக்கிற இடத்தோட அந்த காலோட சேர்ந்து பலகை அப்படியே படாரண்டு வெடிச்சிட்டுது. எனக்கு தெரிஞ்சுச்சு வெடிச்சிட்டுன்னு நான் உடனே கைய குடுத்து பிடிச்சுட்டேன். இல்லைன்னு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா, அந்த பலகை வந்து இந்த துடையில அப்படி நல்லா ஏறி இருக்கும். ஓ. அது சரியான கூறுது. அப்புறம் அத என்ன பண்ண எழுப்பி போட்டு பார்த்தா, ஏதோ வேற அருந்தப்புன்னா உடனே எனக்கு இந்த ஏதோ ஒரு அ சின்ன ஒரு கிறுன்னு சத்தம் கேட்கக்கு நான் பிடிச்சுட்டேன் கீழக்கு கைய குடுத்து. ஓ.
ஆனா அப்புறம் எல்லாரும் வந்து பாராட்டினவ, செய்தத பாராட்டினவ. ஆனா நடந்த பெரிய ஒரு ஆபத்துல இருந்து அதுக்குள்ள நான் தப்பி இருக்கிறேன். தப்பினது. அடி ஆமா. ஏறி இருக்கும். ம். துடைலாம் அப்படியே ஏறி இருக்கும். முழுக்க அந்த ஆணி எல்லாத்தையும் ஏறி இருக்கும். ஓ! உண்மையில அது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் மேடையில. அப்புறம் இங்கேயும் அடுத்து அதைத்தான் நான் கேள்விப்பட்டேன். நான் நாடகம் நடிச்சு கொண்டிருக்கையிலேயே வேற ஒரு ஆளும் இப்படி அது என்ன ஹார்ட் பாரிஸ். அட்டாக்ல செத்தவர். ஹார்ட் ஓ! அட்டாக்ல செத்தவர். அது அ தி திருமலை கலாம் என்ற நாடகத்துல ஓ! 2019ஆம் ஆண்டு நினைக்கிறேன். நீங்க சொல்லிக்கலாம் தான் எனக்கு பெஞ்சமின் ஞாபகம் அவற்ற பேரு எனக்கு சரியா நினைவில்ல. நல்ல உடம்பு. 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆமாமா. ஓ! நான் கேள்விப்பட்டேன் நான் அந்த யாரு மேடை மிகவும் நாடகத்துல ஹார்ட் கவலையான அட்டாக்ல ஒரு செத்தார். விஷயம். ஆமா. இந்த அவர் நாடகத்த என்னுடைய நூல் வெளியீடும் அங்க செய்தவர் நினைக்கின்றேன் நான். ம். என்னுடைய மற்றது அடுத்து நாடகங்களுக்கு நான் வானொலி நாடகம் கூட செய்திருக்கிறேன். ஆ. எழுதியிருக்கிறேன், செய்திருக்கிறேன். நிறையவே முகத்தரங்கள்ன்ற நாடகத்துல செய்திருக்கிறேன். அப்புக்குட்டியன் என்ற நாடகத்துல செய்திருக்கிறேன். ரகுநாணையோட செய்திருக்கிறேன். அது முந்தைய ஒலிப்பதிவுல இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நாடகம் வானொலி நாடகம் செய்திருக்கேன். ஆனா மேடை நாடகம் குறைவு. பிறகு குறும்படத்துல 2, 3ல செய்திருக்கிறேன். பிறகு பெரிய படம்ன்னு சொன்னா, நாளைய மாற்றத்துல நீங்கள் அந்த காட்சிகள் அந்த பார்த்திருக்கிறீர்கள். காட்சி ஒரு சிறு துண்டு தான் பார்த்தேன் நான். ஆனா அத பார்த்த உடனே யோசிச்சேன் நான் நல்ல ஒரு நடிகர். ஓகே நல்ல பாத்திரம் எடுத்திருக்கிறீங்க போல் தெரிகிறது. எனக்கு ம். தெரியல அந்த ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். அது ஒரு சின்ன சின்ன ஷாட் தான் பார்த்தேன் நான். அந்த அம், பாத்திரத்துக்கு எனக்கு வீட்டுல முற்றுமுழுதாக எதிர்ப்பு. எதிர்ப்பு தான் வரும். அது பார்த்த உடனே யோசிச்சேன் நான். ஆம், ஆனா முற்றுமுழுதாக அந்த படத்தின் தயாரிப்பாளர், டைரக்டர் சிபு என்னட்ட முதல் கேட்டிருந்தது, ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக வாங்கன்னு தான் அவ என்னட்ட கேட்டிருந்தவ. நான் அதுக்கு மறுப்பு சொல்லி போட்டேன். அப்படி ஒண்ணும் வேண்டாம். அதுங்கூட சாதாரண வாழ்க்கை. அது பெருசா எடுபடாது. அதுல என்னத்த செய்ய போறோம்? பட்டிமன்ற பேச்சாளராக அதுல வந்து நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. வேற ஏதாவது கதைய கொஞ்சம் மாத்துங்க. வேற ஏதாவது செய்யுங்கன்னு 3 நாள்ல தெளிவா அடிச்சா, "அண்ணா இப்படி ஒரு கட்டம் நான் மாத்தியிருக்கிறேன். செய்வீங்களான்னு." சொன்னேன், சிம்பு ஓகே சந்தோஷம். வாங்க சொல்லி. என்ற வீட்டுல நான் ரெக்கார்டிங் நடந்தது இஞ்சு. அப்படியா? ஆ. ம். அப்ப கட்டடத்த நான் வீட்டுக்கு வந்தேன். செய்ய முதலே வீட்ல சொன்னேன், நான் இப்படி ஒரு கட்டம் தான் செய்ய போறேன். எதிர்ப்பு வந்ததுதான். தியேட்டர்ல பார்த்த எல்லாருமே என்ன பாராட்டினவன். ஆனா வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் புலம்பினவன். மகன் சொன்னவன், "அப்பா நல்லா செய்திருக்கிறாருண்டு." மற்றபடி மகளுக்கும், வைஃப்க்கும் கொஞ்சம் பெருசா பிடிக்கல. மற்ற பார்த்த எல்லாருமே, "அருள்மொழி இப்படி செய்திருக்குதா?" என்று எனக்கும் தாங்கள் வந்து எதிர்பார்க்கையில. நீங்க நல்ல கட்டத்த தான் நினைப்பினீங்க. நான் ம். யோசிச்சு கொண்டு என்னடா அந்த மாரியே இருக்குது. அது ஒரு அந்த அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த உருவ அமைப்பு எல்லாம் அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு சக்சஸ் அந்த என்று தான் நினைக்கிறேன். அது அப்படி அமையாது என்ன சில பேருக்கு. ம். ம். அந்த குரல் வளம், அந்த பேசுகின்ற தன்மை, அந்த போற விதம் அது அழகு நல்லா இருந்தது. அழகு என்ன அந்த நடிப்பு நல்லா கை கொடுத்துருக்கு உங்களுக்கு. எனக்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் தொடர்ந்து நன்றி. நடக்க. ம். தொடர்ந்து பார்க்கலாம் அந்த படம் என்ன நீங்கள் இந்த அது முழுமையான முழு படம் இருக்குது. ஆனா இப்ப நீங்க கேட்ட உடனே YouTubeல தட்டா அது படம் மாரியே இல்ல. வேற ஆனா இல்ல. இந்த கட்டங்கள் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தபடியே, என்ட்ட Googleல இருந்தபடியே உங்களுக்கு கூட நான் 6 நீங்கள் கட்டத்த நல்ல அனுப்பி வச்சினேன். ஆமாம். நான் ஏன் கேட்கிறேன்டா, இப்ப இதில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பல்வேறு நாடுகள்லயும் இந்த படத்த பற்றியெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் தானே! அவர்களுக்கும் அந்த படத்த நான் இப்ப சொன்னது நான் ஒரு சின்ன ஒரு கட்டத்த பார்த்துட்டு நான் சொல்றேன். எப்படி உங்களோட நடிப்பு இருக்குது, அந்த கதை என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆசைப்படுவார்கள். அப்ப நீங்கள் அந்த விவரத்த நீங்கள் இப்ப கூறினால், அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் கூடுதலாக ஐரோப்பிய நாடுல எல்லா இடத்துலயும் அந்த படம் ஓடியிருக்குது. லண்டன் உட்பட. நாளைய மாற்றம். ஏற்கனவே சிவகுமாரன் நாளைய நாம் என்று சொல்லி ஒரு ம் யூடியூப் தொடர் ஒன்று எடுத்திருந்தார். அது கிட்டத்தட்ட 60 தொடர் போனதாகும். அதுக்கு பிறகு தான் இந்த நாளைய மாற்றம் கதை படமாக்கப்பட்டது. இது யாழ்ப்பாணத்திலும் கூட படமாக்கப்பட்டது. கதாநாயகி யாழ்ப்பாணத்திலிருந்து தான் யூரோப்புக்கு வாரா. யூரோப்புக்கு வந்த இடத்துல அவ குடும்பத்தில பிரச்சனை. பிரச்சனையால இங்க சகோதரிட்ட வாரா பிரான்ஸுக்கு. சகோதரிட்ட வந்த இடத்துல சகோதரின்ற கணவன் தான் நான். அப்புறம் என்னாலயும் அவாவுக்கு பிரச்சனை. ம், அதான் கதைன்ற சுருக்கம். ஆமா. அப்படித்தான் அந்த கதை போகுது. ம் அ படத்துக்கு பேர் நாளைய மாற்றம். நாளைய மாற்றம். ஆனா இந்த நீங்க அனுப்பின ஷாட் வந்து இங்க பாரிஸ்ல தானே எடுத்தது. அது முழுக்க பாரிஸ். அது முழுக்க பாரிஸ். பாரிஸ். எங்கட கட்டம் எல்லாம் பாரிஸ். அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் வந்து அங்க ஊர்ல எடுத்ததும் இருக்குது. ஆஹாஹா. அப்ப யாழ்ப்பாணத்துல. அப்ப இந்த விவரத்துல பார்த்தால் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அந்த படத்தை பார்க்கலாம் இல்லையா? நாளைய மாற்றம். படத்துக்கு பேர் வந்து நாளைய மாற்றம். நாளைய மாற்றம். சிவகுமாரனின் நாளைய மாற்றம். கூடுதலா யூடியூப் தளத்துல படம் இருக்கோணும். ஆனா யூரோப் முழுக்க படம் ஓடிருக்கு. சுவிஸ், பிரான்ஸ், ஜெர்மன்,
எல்லா இடமும் படம் அது ஓடி இருக்குது. 23ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு ஓடுனது படம். அப்படியா? இங்க கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் தெரியும் தானே, இந்த போய் ம். பார்க்க வசதி வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆம், அந்த விதத்தில் உங்களுடைய விருதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுடைய நெருங்குதல்ல விருது ர ர பொன்னாடைகள் எனக்கு கிடைக்காது இல்ல. ஆனா 2 விருது எனக்கு கிடைச்சிருக்குது. ஒன்று ஆபிரகாம் லிங்கன் விருது கிடைக்கப் பெற்றது. உலகத் தமிழ் பல்கலைக்கழகத்தினால் எனக்கு வழங்கப்பட்டது. இந்தியா, அமெரிக்கா தலைமையாகக் கொண்டு கடைசில அது வழங்கினவ. அதுக்கு காரணம் கோவிட் காலத்துல பிரான்ஸ்ல இருக்கிற இந்த வதிவிட உரிமையற்றவர்கள், அதாவது விசா இல்லாதவை என்ற பிரச்சனைய நான் தான் முதலா வெளியில கொண்டு வந்தேன். ஏன்டா இப்ப ஒருத்தரும் வேலை செய்ய முடியாது. அதிலயும் இந்த வதிவிட உரிமை இல்லாதவர்கள் வந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருந்தவ. அப்ப அவைக்கான உதவிகள் நாங்க குடுக்க வேணும். நாங்களாத்தான் அவைக்கு ஏதாவது செய்ய வேணும். காசாயோ இல்லாட்டி சாமான் வாங்கி குடுக்கணும்னு சொல்லி, இந்த முகநூல் தளத்துல ஒரு பதிவ போட்டு, அதிலிருந்து புறாக்கள கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் கொஞ்சம் உதவி வந்து நான் ஆரம்ப கட்டத்த தொடக்கி வைக்க, பிறகு வர வர கொஞ்சம் கடைக்காரர் அப்படி இப்படிலாம் செய்து, அப்புறம் பெரிய அளவுல செய்ய தொடங்கிட்டோம். அப்ப அத தொடக்கி வச்சதும் நான் தான். அப்ப அது என்ற சமூக பணி எல்லாத்தையும் சேர்த்து தான் அறிவிப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஆபிரகாம் லிங்கன் விருது எனக்கு கிடைச்சது. அடுத்து உதயன் விருது கனடா உதயன் பேப்பர்ன்ற விருது ம் அ 25ஆம் ஆண்டு இல்ல 24ஆம் ஆண்டு மே மாதம் உதயன் சர்வதேச விருது, ஐரோப்பியருக்கான விருது எனக்கு கிடைக்கப் பெற்றது கனடாவில. அதுவும் போய் பெற்றுக்கொண்டேன். அதுவும் சமூக சேவை அறிவிப்பு இந்த சம்பந்தமா தான் அந்த விருதும் எனக்கு கிடைக்கப் பெற்றது 2 விருது. ஆமாம். இந்த விருதுகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மனம் நிலை எப்படி காணப்பட்டது? நீங்கள் என்ன அத அத இந்த விருதுகளை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? அ உண்மையில் நான் எதிர்பார்க்கவில்லை. நான் விருதுகள எதிர்பார்க்கிறதும் கிடையாது. ஒன்றை நான் அத பற்றி நான் கவலைப்படுறதில்ல. ஆனா அது தானா தேடி வந்தது. அ மகிழ்ச்சி. முதல் கனடாவிலிருந்து அவர் அடிக்க டெலிஃபோன் தொடர்பு கொள்ளைக்கு, அவர் ஏற்கனவே இங்க பிரான்ஸ்க்கு வந்துட்டு போன இடத்துலயும் சந்திச்சவர். அப்பயும் சொன்னவர் வந்து, "இப்படி ஒரு இது யோசிக்கிறேன். அடுத்தது உங்கள பத்தி தான் எல்லாம் யோசிக்கணும்னு" சொல்லி போட்டு போனார். நான் சொன்னேன், "ஐயோ! எனக்கு இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன விட்டுடுங்கோன்னு" சொல்லி. ஆனா அப்புறம் பார்த்தா அங்கிருந்து டெலிஃபோன் அடிக்கிறார். "அடுத்து எதுக்கு நீங்கள் தான்" அப்ப நான் சொன்னேன், "நான் விசா எடுக்க வேணும். அதுக்கு சரிதான் நான் எல்லாம் அனுப்புறேன்னு" சொல்லி, ஒரு மாரி விசா அப்புறம் தந்துச்சினம். அப்புறம் போயிட்டு வந்துட்டேன். விசா, டிக்கெட் எல்லாமே அவே அனுப்பிச்சினம். அ சந்தோஷமாக பெரிய விஷயம் இல்லையா? ம். அவர்கள் டிக்கெட்டும் மாசம் அ அனுப்பி இதன்னா அது விருது நல்ல விஷயம் தானே. போய் மகிழ்ச்சியாக அதுக்கு எல்லாருடைய போய் அதான் முதலா கனடாவுக்கு போனது. 10 நாள் நின்ற நான். விருது விழா நல்லா சிறப்பா நடந்தது. அங்க கனடால இருக்கிற ஆட்களுக்கும், அதுல ஐரோப்பியால இருந்து போனது நான் தான் அந்த முறையில. ம்ஹ்ம். சிறப்பா நடந்தது. மேல உதயன் லோகலிங்கம் அவர்களுக்கு நான் நன்றிய சொல்ல வேண்டும். அடுத்து இங்க பிரான்ஸ்ல இந்த விருது கிடைக்கிறதுக்கு எனக்கு காரணமா இருந்த ஃபாரூக் என்று சொல்லி, பிரான்ஸ்ல இருக்கிறார். ஒரு மாநகர சபை உறுப்பினர். அவர் மூலமா தான் எனக்கு அந்த ஆபிரகாம் லிங்கன் விருது கிடைச்சது. அவர் புதுவையைச் சேர்ந்தவர். அவர் மூலமா தான் எனக்கு அந்த விருது கிடைச்சது. மற்றபடி ம் ஏனைய விருதுகள் என்று பார்க்கைக்க நிறைய மேடைகள்ல பொன்னாடைகள் அது இருக்குது. அடுக்கி வச்சிருக்கு. ஆமா. பொன்னாடை இங்க அது நார்மல் தானே. இங்க எல்லா இடமும் அத அடுக்கி பொன்னாடை தான். வச்சிருக்கு. ம். ம். விருதுகளும் அப்படித்தானே. இப்ப இங்க சில பேருக்கு வந்து விருதுகள் குடுக்கறது அப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து இந்த எளியவர்கள். ஆ, எனக்கு அந்த பிரான்ஸ்ல வந்து மிகவும் என்ன மிகவும் சந்தோஷமா இருந்தது இந்த எளியவர்கள் ருடைய தமிழ் அவர்கள் அங்கு லண்டன்லேயும் போய் பார்க்குறோம் தான் நாடகங்கள் பல விடயங்கள். ஆனால் அவர்கள் வந்து மிக அற்புதமாக இருந்தது. எல்லாத்தையும் பண்ணி அந்த ஃப்ரெஞ்சு பாடசாலையில் படித்து நான் நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி முடித்திருப்பார்கள் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகள். மிக அழகாக அந்த தமிழை உச்சரித்து அதோட மனப்பாடம் அவ்வளத்தையும் தங்களுடைய மனதுக்குள்ள வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. நாங்களே வச்சிருக்க மாட்டோம். அவ்வளத்தையும் வச்சு சொல்லி ஒரு அழகாக அந்த இளையவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமென்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அங்க ம். லண்டனை இல்ல இப்ப பொறுத்த? இங்க பிரான்ஸ பொறுத்தமட்டிலும் நிறைய பிள்ளைகள் தமிழ்ல மிக ஆர்வமா இருக்கிறார்கள். ம், அதுக்கு ம். காரணம் பெற்றோர்கள் வீட்ல தமிழ் கதைக்கிறதும், அவையோட தமிழ்ல பேசுறதும். என்று சொன்னா இப்ப இங்க ஒரு ராகசங்கமம் என்ற ஒரு பாட்டு போட்டி நடக்கிறது. 13வது வருஷம் நாங்க முடிச்சிருக்கிறோம். போன வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷம் சாதாரணமா போன வருஷம் செய்யணும்னு செய்யல. அந்த பாட்டு போட்டியின் முழு பொறுப்பும் நான் தான். ஓ. தமிழ் புனமகள் கலாச்சாரம் செய்கிறது. ஆனா நிகழ்ச்சியின்
ஏ டூ செட்டான வேலை முழுக்க பார்க்குறேன். நான் தான் நாக்கள கிட்டத்தட்ட 6 மாத வேலை எனக்கு அந்த பாட்டு போட்டிக்கு. ஓ! இப்ப அதுல வார பிள்ளைகள நாங்க பார்க்கைக்க எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்து பார்த்த பிள்ளைகள் இன்றைக்கு பெரிய பிள்ளைகளா வளர்ந்து நிக்குது. இன்றைக்கு ஒரு டீச்சர் கிரேட் முடிக்கிற அளவுக்கும் அந்த பிள்ளைகள் வளர்ந்திருக்கு. நான் ஆரம்பத்தில பார்த்த பிள்ளைகள. கிட்டத்தட்ட 6 வயதில அந்த போட்டிக்கு முதலா வந்த புள்ள, இப்ப கிட்டடியில டீச்சர் கிரேட் டெஸ்ட் முடிச்சிருக்குது. அந்த பிள்ளைகள்ட தமிழ் எல்லாத்தையும் பார்க்கைக்க நாங்கள் தோத்து போவோம். ஓ! ஊர் ஊர் தமிழ அப்படியே பேசுதல். அதுக்கு காரணம் வீட்ல தாய் தகப்பன் தமிழ் பேசுறது. கனவுலையில் அப்படி இருக்கணும். தமிழ நல்லா அர்த்தோர்த்து பேசக்கூடிய விதத்தில இருக்கணும். தமிழ்ல ஆசையா பாட்டு, நடனம், அத விட இங்க படிப்பு வந்து நிறைய மெனக்கிடுற பிள்ளைகள் கன பேர் இருக்கணும். சில ம், பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் டைக்குல விட்டுட்டு போன பிள்ளைகள் இருக்குது. ம். அப்படி இருந்தாலும் தமிழ் பேசுற பிள்ளைகள் இங்க பிறந்து வளர்ந்து தமிழ அறுத்துறுத்து பேசுற பிள்ளைகள் நிறைய இருக்கு. இப்ப இப்ப எந்த மகள நாங்கள் எடுத்துப்போம். மகனுக்கு கொஞ்சம் அ அவருக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கொன்னத்தன்மை இருக்கிறபடியா கொஞ்சம் இருக்குது. மற்றபடி நல்லா தமிழ் வரும். மகள் கிட்டத்தட்ட எங்கட ஊர் தமிழ் நல்லா கதைப்பா. அப்படியா? மகள் எங்கட சொந்த பிள்ளைகள், சொந்தக்காரர் பிள்ளைகள், மருமக்கள்லாம் அங்க எனக்கு கிடைக்கணும். எல்லாருமே வந்து தமிழ் அ ஊர் தமிழ் அவைக்கு சாதாரணமா பேசுவோம். எல்லா வீடுகள்லயும் தமிழ் கதைக்கிறபடியே, தமிழ்ல நாங்க கூட கதைக்கிறது. அப்ப அத வேற பார்த்தாலும் எல்லாரும் தமிழ் தான். கூடுதலா இப்ப அதாவது நான் இருக்கிற இந்த சௌரவுண்ட்ன்ற இந்த வீட்ல இருக்கிற கனவுலைல நான் பேரண்ட்ஸ பார்த்துருக்கேன்னா, எல்லாரும் வீட்ல தமிழ் தான் கூட ம், கதைக்கிறது. ம், ம், ம். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா தமிழ் வந்துரும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள வந்திருக்கு. அவ பள்ளிக்கூடம் போனா ஃப்ரெஞ்சுலானே கதைப்பினம். மறுபடியும் நாங்கள் பள்ளிக்கூடத்துல அத நீ இங்க தங்களுக்கு கதை கேட்க பிரெஞ்சுல கதைக்கணும். ஓ! ஓ! ஆனா, தேதப்பனோட கதை கேட்க, இப்ப வேற சொந்தக்காரரோட கதை கேட்க, பெரியாக்களோட கதை கேட்க தமிழ்ல கதைப்பினும். ஆனா, தங்கட மட்டத்துக்கு கதை கேட்க தமிழ், பிரெஞ்சு தான் போகும். ஆனா, இன்னொரு நாட்டுக்காரர் வந்துட்டான்னு சொன்னா, அவன்ட மட்டம் இருந்தாலும் அது தமிழ்லாம் கூடிய அளவு. அவைக்கு தமிழ் தெரியாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். அது சில நேரம் இங்கிலீஷ்ல கதைப்பினும். ஓ! அப்படி இப்ப நடந்ததையும் பார்த்துருக்கணும். இப்ப ஜெர்மன் அப்படி இருந்து வார ஆட்களுக்கு அவைக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா, இங்கிலீஷ்ல கதைச்சத நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ஆ. பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் மட்டுமில்ல, வேற யாருக்கும் இங்கிலீஷ்ல கதைச்சத பார்த்துருக்கிறேன். ஆனா கூடுதலாக பிரான்ஸ பொறுத்தமட்டில 100க்கு இங்க இருக்கிற பிள்ளைகள பொறுத்தமட்டில, அ 100க்கு ஒரு 80% இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் நல்லா தமிழ்ல இருக்கணும். நல்லா தான் தமிழ் உங்களுக்கு பேசும். வேணுமெண்டா நான் ஒரு சின்ன படியன உங்களுக்கு வேணுமெண்டா நான் சேர்த்து விடுறேன். ஆதித்யன் என்று பெயர். ஆ. 7 வயசு. ஓ! டிஆர்டி ரேடியோல ஆள் பெரிய ஒரு ஸ்டார். ஆ. மழலைகள் இதெல்லாம் கதைப்பான். விளம்பரங்கள் கூட நான் அவன்ட குரல்லயே நான் விளையாட்டு விழாக்கெல்லாம் செய்து போட்டிருக்கிறேன். அவன வேண்டா ஆக்கள தொடர்புபடுத்தி விடுறேன். அவனோட தமிழ் கதைச்சு நீங்க வெல்ல மாட்டீங்க. அப்படியா? அ கத்தடப்படுத்தி விடுங்கோ. எங்களண்ட 7 இங்க வயசு. லண்டன்ல இருக்கிற பிள்ளைகள் கதைக்கிறார்கள். இல்லைன்னு நான் கூட சொல்ல மாட்டேன். ஆனா, ம். பாரிஸ பார்த்து அவைகளோட ஒப்பிடைக்குள்ள கொஞ்சம் இதாத்தான் இருக்குங்க. ம். எதிர்காலத்துல வந்து அந்த பிள்ளைகள் வந்து எழுத்துகள் அந்த இதுகள்ல கூடுதலா இப்ப கதைக்கிறது வேற. ஓகே. அத நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். வாழ்த்துக்கள். சந்தோஷப்பட வேண்டிய விடயம். அத்துடன் வந்து இந்த இலக்கிய ரீதியாக அந்த எளியவர்கள் வந்து அவர்களுடைய இலக்கிய முயற்சிகள் எப்படி காணப்படுது பிரான்ஸ்ல? இப்ப கூடுதலாக பிள்ளைகள பார்க்கைக்க இலக்கிய இதுகளுக்கும் இருக்கணும். கதைகள் அப்படி இப்படி அந்த நாடகத்துறைகளுக்கும் இருக்கணும். அது குறைவு. ஆனா தங்களோட பள்ளிக்கூடம் சார்ந்து இருக்கணும். தமிழ்ச்சோலை சார்ந்து சிலதுகளுக்கெல்லாம் கூட இருக்கணும். அ இந்த தமிழ்ச்சோலை இப்ப தமிழ் படிக்கிற விஷயங்களுக்கள தமிழ்ல ஆசிரியர் தரத்துக்கு வந்த பிள்ளைகள் நெறைய பேர் இருக்கணும். ம், ம், ம். தமிழ்ல, தமிழ் ம். மொழியில. அது இப்போ இந்த வருஷமும் கன பேர் தெரிவாகி இருக்கணும். அ அப்படி நெறைய வந்து கொண்டிருக்குது. பாட்டா இருக்கட்டும், வேற கலை வடிவங்கள் நீங்க அன்றைக்கும் பார்த்தீங்க தானே. அத விட ஓ! இப்ப நான் இங்க பார்த்தோம்ன்னு சொன்னா ஒரு காத்தவராயன் கூத்து இப்ப நீங்க முகநூல் தளத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முதல் பிரான்ஸ்ல அ தியான் என்ற இடத்துல அது அந்த தமிழ்ச்சோலை பள்ளிக்கூடத்தால அது மேடையேற்றப்பட்டது. அது சும்மா பெரிய அளவுல பயிற்சி இல்ல. அத இப்ப நான் திரும்ப செப்டம்பர் மாதம் பெரிய அளவுல நான் அதுக்கு இன்னும் பயிற்சிய குடுத்து மேடையேத்துறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறோம். ஓ! அதே நேரத்துல இன்னும் ஒரு மியூசிக் குரூப்பும் முழுக்க முழுக்க ஆக்கள்ல தான். அந்த காத்தாவரம் கொடுத்தத நீங்கள் பார்த்தா, எல்லாமே ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான். 2, 3 படியங்களும் மற்ற பொம்பள பிள்ளைகள். ஒரே 2 பேர் தான் பெரிய ஆட்கள். அத டைரக்ட் பண்ணினவரும் ஒரு பெரிய ஆள். அவர்தான் அந்த இதுக்கு வரார் காத்தவராயனுக்கு. மற்றது அந்த பின்னணி பாடுற ஆளும் ஒரு ஆள் தான் பெரிய ஆள். மிச்சம் முழுக்க எல்லாம் இங்க பிறந்து வளர்ந்த இல்லாட்டி ஊர்ல இருந்து வந்து சின்ன பிள்ளைகளா வந்து அதுல பாடுற புள்ளைகள் தான் பாடினோம். என்ற முகநூலுக்க இருக்குது. நான் வேணும்னா அந்த லிங்க் உங்களுக்கு போட்டு விடுறேன் பாருங்க. ஆ.
ஆமாம் அந்த காத்தாரங்குத்த. அது ஆ சரியான கஷ்டம். விளங்க இல்ல திரும்ப இந்த திரும்ப காத்தாரங்குத்தன்ற வந்து லேசுப்பட்ட வேலை இல்ல. வேலை இல்லை. ஓ ஓ ஓ கூத்து பாட்டுகள் பாடிச்சு செய்றது. ஆனா இன்ட்ரெஸ்ட்டா இன்னும் ஆர்வமா அத செய்யணும்னு நிக்கிறேன். இப்ப நான் ஆஹா பரிசுல மேடை ஏத்துறதுக்கு அதைய கேட்டு நான் பரிசுல மேடை ஏத்த வருவீங்கன்னு, ஓகே வருவோம்ன்றபடியா தான் இப்ப அதுக்கான வேலை செய்து கொண்டிருக்கோம். இன்னும் அதுக்கு பிராக்டிஸ் குடுத்து, அ பெரும்பாலும் செப்டம்பர் மாதம் அது பரிசுல மேடை ஏத்தப்படும். 2 மணித்தியால நாடகம். ஓ ஆனா அங்க இங்கத்தைய விட அங்க வந்து நான் பார்த்த மாதிரிக்கு நாடகத்துறையில மிகவும் இதா நாட்டுக்கூத்தி அன்றைக்கு உண்மையாக நான் வேற கலியரசு சொர்ணலிங்கம் அவர்கள்ட்ட போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த மாதிரியான தகன்றாலம் என்னடா நான் அதை சின்னல இருக்கையிலேயே வீட்டில் கேட்டு கேட்டு பழகினதோ இன்னும் தெரியல. நாட்டுக்கூத்து ம். எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அங்கே. அது தொடர்ந்து இளையவர்களும் அதில் செய்கிறார்கள் இல்லையா? அப்படித்தானே தொடர்கிறார்களா இல்லாட்டா அந்த அந்த மட்டத்தோட இருக்கிறார்களோ தெரியல. இளையவர்களும் வருவார்கள் நினைக்கிறேன். இல்ல, இல்ல. இளையோரும் பேசினோம் என்ன. ஓ ஆம். பேசினோம். என்ன எங்களுடைய எனக்கு இருக்கு. நேரம் நெருங்குவதால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் உங்களுடைய ஏதாவது கூற வேண்டாம் என்று என்னடா திரு நடாமோகன் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அவரையும் அழைத்து இப்போ இதில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒருவர்களும் கதைக்க உங்களோட கலந்துரையாட விரும்புவார்கள். அவர்களையும் இணைத்து கொண்டு செல்வோமா நாங்கள்? ஆ சொல்லுங்க. உங்களோட இத பாரு. ஓகே. ம். நீங்க தான் முடிவு செய்யணும். அந்த அந்த ஓகே சின்ன நான் சொன்ன தம்பின்ற ஒரு விளம்பரம் இருக்கணும். அதத்தான் இங்க தேடிக்கொண்டிருக்கேன். வந்தா இப்ப உங்களுக்கு போட்டு காட்டலாம். ஆஹா அது இது போன வருஷத்துல செய்த ஒரு விளம்பரம் இதுக்குள்ள வச்சிருந்தேன் நான். இனி உற்சாக உறவுகள் நீங்கள் வணக்கம் நவயோதி அக்காவுக்கும் அருள்மொழி அண்ணாவுக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம். அருள்மொழி. எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நீங்கள்? சுகமாக இருக்கிறோம். இன்று மகரந்த சுழல் நிகழ்ச்சியூடாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களது முகநூல் பக்கங்கள், டிக்டாக் பக்கங்கள் மிக அழகாக ஓடிக்கொண்டிருக்கின்றன இப்பொழுது. ம்ஹ்ம். இலங்கை சென்றபோது இலங்கையிலும் இருந்து பல இடங்களை நாங்கள் உங்கள் முகநூலூடாக பார்த்திருந்தோம். எனக்கு இலங்கையில நீங்க போய் போட்ட பத்திரகாளி கோயில் அம்மன் பதிவு முதல் முதல் நீங்கள் போட்டிருந்ததை பார்த்திருந்தேன். பிறகு யூடியூப் தளங்கள்ல பலர் போட்டிருந்தார்கள். அதனுடைய அமைப்பு எல்லாம் எடுத்து ம். நாங்கள் போட்டிருந்ததை நீங்கள் போட்டதை தான் முதல் பார்த்திருந்தேன். இப்படி கோயில் மாறிட்டுதான்னு சொல்லி ம்ஹ்ம். பார்த்திருந்தோம். நிறைய காணொளிகள் செய்து போட்டிருந்தீங்க. இன்னும் அழகாக. முடியல. இலங்கைன்ற இன்னும் 3, 4 காணொளி இருக்குது. எடிட் பண்ணணும். நேரம் இல்லாம திரியிறேன். கிடக்குது செய்யவும். ஆமாம். நீங்கள் அப்பப்போ காண்ற நிகழ்ச்சிகள், பார்க்குற செய்திகளையும் உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறீங்க. அது ம். ஒரு சிறப்பு. நிறைய பேச்சுக்களும் சில வேளையில எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டிய நிலைகளும் உங்களுக்கு வருகிறது போல நான் உணர்கிறேன். ஏனென்றால் சில நேரங்களில் நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்து வீடியோக்களும் விட்டிருக்கிறீங்க. சில வேளைகளுக்கு அது செய்தது பிழைதான் என்று சொல்லியும் சில காணொளிகள் விட்டிருக்கிறீங்க. உண்மையில நடந்ததை ஏற்றுக்கொள்றது பாங்கும் அதை கடந்து செல்ற பாங்கும் ரெண்டும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆம், நிச்சயமா. அது எந்த துறையான்னு சொன்னா எல்லாத்தையும் தானே சந்திச்சு கொண்டு போவோம். ஆம் ஆம். மிக அழகாக நீங்க இப்போது செய்து கொண்டிருக்கிறது சந்தோஷமாக இருக்கின்றது. சென்ற முறை நான் நினைக்கிறேன் 2 ஆண்டுகளுக்கு முதல் என்னுடைய முட்டத்து மலர்கள்ல நீங்க சிறப்பிச்சிருந்தீங்க. அழகாக இருந்தது அந்த நினைவு. இப்பொழுது புது நினைவுகளோடு புது பக்கங்களோடு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. அதுவும் சிறப்பு. நாளைய நாம் நிகழ்ச்சியில நாளைய நாம் திரைப்படத்துல நாங்க நிறைய தகவல்களை வாசிச்சிருக்கிறோம், பார்க்கறதுக்கு எனக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல. நிஜமல்ல இருந்து கொண்டு பார்க்கலையோன்னு கேட்டுறாதீங்க. பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையல. ம்ஹ்ம். ஏனென்றால் சென்ற தொழில்கள் அந்த நேரங்கள்ல இருப்பதனால நான் அந்த நேரம் போய் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்னும் ஒரு முறை எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் சிபு அக்காவுடன் நிறைய இடங்களிலும் பகிர்வதற்கு அவ விரும்புவா. நான் நினைக்கிறேன் இன்னும் யூடியூப்ல அவ ஏத்தல, முழுவதையும் இன்னும் ஏத்தல. ஏனென்றா ஓடிக்கொண்டிருக்கின்றது தானே. அதனால இல்ல அந்த திரைப்படம் ம். முழுவதும் ஏற்றுப்படையில் என்று போட நினைக்கின்றேன். போறேன்னு சொன்னவ, இப்ப முதல்ல ஏத்துப்பட்ட கொஞ்ச நாள் இருந்த மாரி இருந்து, அப்புறம் இன்றைக்கு பார்த்தா காணேல்ல. அதுல ஆமாம். என்னட்ட கொஞ்சம் துண்டு கிளிப்புகள் இருந்து அனுப்பி விட்டேன். நான் இப்ப நவஜோதிக்கு அனுப்பி விட்டேன் நான். ஓகே ஓகே. பார்த்திருக்கிறா. நான் சம்பந்தப்பட்டது. ஆம். நன்றி. அடுத்தது புது கலைகளோடு நீங்க இப்ப தொடங்கி இருக்கிற வேலைகளும்
தொடங்கி இருக்கிற குத்துகளோட உங்களுடைய புது முயற்சிகளும் வீறு பெறட்டும், வெற்றி அடையட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, நன்றி நன்றி, நன்றி, நன்றி. நன்றி நன்றி நவயோதி அக்கா, நன்றி இயக்குனர் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சாந்தினி. சாந்தினி தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுது இல்லையா? ஆமா, ஏற்கனவே அவ என்னை கதைச்சிருக்கிறோம் 2 பேரும். இதுல நாங்க போன இப்ப ஒரு வருஷத்துக்குள்ள என்னை அவ சந்திச்சிருந்தவா. 2024ஆம் ஆண்டு 24 கதைத்திருக்கிறோம். ஆமா, 10ஆம் மாதம் கதைத்திருக்கிறோம். பேட்டி எடுத்திருந்தவா. கலைஞர்கள் என்ற சார்பில எடுத்திருந்தவா. ஆமா. நன்றிகள், நன்றிகள். நன்றி நன்றி சாந்தினி. நன்றி. வருகிறாப்பு ராஜினி இருக்கார். ராஜினி 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 அல்பான்ஸ் இருக்கிறீங்க என்ன? அருமொழித்தவன் குரல்ல அவர் மயங்கிட்டார். அப்படி என்னது? டிஆர்டியிலும் அவர் நேயர் தானே. வணக்கம். டெலிஃபோன் பிரச்சனையாக சவுண்டோடு விட மாட்டேன்றது. நவமாணவர்களுக்கும் நவஜோதி அவர்களுக்கும் வந்திருந்த விருந்தினருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட குரல் கேட்டோன்னா அவளை பார்த்த உடனே வரணும் போல இருந்தது. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம் சுகமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். ஆர்த்திகனை பற்றி இப்படி எல்லாம் உண்மையிலேயே கட்டிக்கார பையன் தானே. ஆமா, ஆமா. சேர்த்து விடுவோம், இருக்கா சேர்த்து விடுவோம். உண்மையிலேயே நல்ல ஆர்வம். அவட்ட வயசுக்கு இப்ப நேற்று 9 வயது. அந்த விளம்பரம் இருந்தா அது இங்க கீழே போட்டது இப்ப உடனே பிடிக்கலாம இருக்குது. அவட்ட வயசுக்கு அந்த விளம்பரம் பெருசுதான். அப்படி நல்லா செய்திருந்தேன். நான் எனக்கு இந்த வேற ஒரு நிகழ்ச்சிக்கு சேர்ந்து நான் சலங்கன்ற நிகழ்ச்சிக்கு ஆழ்ந்த குரல்ல சேர்ந்தேன், விளையாட்டு விழாக்கும் சேர்ந்தேன்னா அது இப்ப ஒரிஜினல் இதுக்குள்ள கீழே டிஆர்ஓ ஃபேஸ்புக்கு போட்டுதாக்கும் அது எடுக்கலாம் இருக்கக்கூடாது. போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இப்ப தட்டி பார்த்துன்னு அது வருது இல்லை. கேட்டு கொண்டிருந்தேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பாமத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த நேரத்துல நான் இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொள்ளலாம். இப்ப நான் தாயகத்துக்கு சென்றிருந்த நேரத்துல இங்கிருந்து செல்லைக்கே எனக்கு அங்க ஒரு ஊடகத்துல பேட்டி எடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்ப அங்க நான் போன இடத்துல எனக்கு தொடர்புல வந்துட்டோம். வந்து எல்லாம் கதை கேட்க சொல்லி என்னட்ட டீட்டெயில விவரங்க கேட்க நான் சொன்னேன் வந்து இப்ப டிஆர்டி ரேடியோல இப்பவும் செய்து கொண்டிருக்கிறேன். டிஆர்டி இருக்குன்னா இப்ப கேட்டுச்சுன்னா இப்பவும் இருக்கிறீங்களான்னு நான் ஓமெண்ட் சொன்னேன். சரி பாப்பம் எல்லாம் காய்ச்சி போட்டு உங்களுக்கு நாங்கள் நாளைக்கு டெலிஃபோன் எடுக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் அடுத்த நாள் எடுத்து சொல்லிச்சுன்னா இல்லை உங்களை கொஞ்சம் நாங்கள் செவி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அப்புறம் இன்னொரு முறைக்கு பார்ப்போம்னு சொல்லி அப்போ உடனே காரணம் சொல்லல. ஆனால் ஒரு கிழமை கழிச்சு தான் நான் ஒரு மாதிரி இது ஊடுருவி பிடிச்சிட்டேன்னு என்னத்துக்கான்னு சொன்னா இன்னும் ஒரு ஊடகத்துல நான் இருக்கிற காரணத்தால அந்த ஊடகத்துல செய்ய முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா. ஆனா இன்றைக்கு இந்த நடாமோனன் நான் 2ஆம் தரம் இன்றைக்கு நான் பேசுறேன். நான் இன்னொரு ஊடகத்திலையும் இருக்கிறேன். அப்படி இருந்தும் இது நடாமோனன் இன்னைக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்ள வேணும். இதே நான் சொல்றேன்னு சொன்னா ஊடகங்களை நாங்கள் சும்மா வாயிலேயே சொல்றோம் ஒற்றுமை 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 எல்லாரும் ஒன்றா செய்யணும்னு சொல்லி. ஆனா இன்னொரு ஊடகத்துல இருக்கிறவங்க இன்னொரு ஊடகத்துக்கு வந்து கதைக்கிறது கேட்க முடியாதுன்னு சொன்னா அப்புறம் நாங்கள் ஒற்றுமை காய்ச்சி எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனா அந்த ஊடகத்துல கூட ஒற்றுமை பற்றி கதைக்குன்னா ஒரு 3 எழுத்து ஊடகம் லண்டனை தலைமா கொண்டு யாழ்ப்பாணத்துல இயங்குற ஊடகம் தான். இப்ப பிடிச்சிருக்கீங்களா? ஆனா ஊடகம்ன்றது எல்லாருக்கும் தான் வழி பார்த்து கொடுக்கணும் இல்லையா? ஆனா அதுல நீங்கள் சார்ந்த ஊடகத்துல இருக்கலாமே. யாழ்ப்பாணத்துல இயங்குற நான் போக முடியல அந்த டைம். எனக்கு நேரம் காணாது. 10 நாள் தான் நின்றேன்னா போக முடியல. அரைஞ்சாவது தெரியல, இல்லாட்டி போயிருப்பேன். இப்போ இருந்தார் கட்டாயம் அமர்த்தி எப்படி பிடிச்சி வாயில இரு கதைன்னு சொல்லியிருப்பேன். போக முடியல. அது ஒரு பெரிய சாபக்கேடு. மீண்டும் வணக்கம் எல்லோருக்கும். ராஜினி அவர்கள் வேற எது சொல்ல போறீங்களா? டிஆர்டி நிகழ்ச்சி பற்றி எது சொல்ல போறீங்களா? அருள்மொழித்தேவன் அவருக்கு தெரியும் தானே. அதான் சொன்ன மாதிரி இப்ப அந்த உண்மையிலேயே இவர் சொல்றது சரிதான். அந்த ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போனா சில பேருக்கு பிடிக்கிற இல்லத்தான். ஆனா அன்று தொடங்கி இன்று வரையும் நான் 2 ஊடகத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். அளவுக்கு மிஞ்சி நாங்கள் புகழ்ந்து போட்டி அவர்களை பேர்ந்து தூற்றவும் இல்லை.
அன்று தொடங்கி இன்று வரையும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றோம் 2 வானொலிகளில். இந்த காட்டில 30 வருஷமா நீங்கள் யாராவது எந்த ஊடகத்தையாவது பகைச்சிருக்கிறோமா? அதுதானே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அருள்மொழித்தேவனை ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான் விசாரிப்பேன். டிஆர்டில என்ன நடக்குது, அப்ப ராஜா திரும்பி இப்ப வந்துட்டாரா, எஸ் ராஜா சுயனமா இருந்தார், இவரெல்லாம் வந்து பிலிப் இவர்கள் எல்லாரும் பதில் சொல்வார்கள். ஏனென்றா நாங்கள் உலகத்துக்கு கதை சொல்லி போட்டு நாங்களே செய்யாம இருக்கலாம். உண்மையில அதுதான் நான் ராஜினி அவரிடம் கேட்டிருந்தேன். அவரு சொல்லியிருந்தார். இன்னும் ஒருவர் பார்த்தீபன், அவருக்கு இயற்கையில் பார்வை இல்லை. அப்ப அவரோட கூப்பிட்டு எல்லா காட்டிலையும் பற்றி பேசுவோம். மற்ற வில் செய்யாட்டி பரவாயில்ல, என்னுடைய குரல் கூட எத்தனையோ காட்டிலைகள்ல தடை செய்யப்பட்டு. அருள்மொழித்தேவன் அவர்கள், நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எத்தனை வானொலி ஒரே நேரத்தில் கேட்பீர்கள்? நான் ஒண்ணுமே கேட்கிறேன் இல்ல, அவ்வளவுக்கு அது ஒன்றுக்குமே நேரம் இல்லை எனக்கு. நடாமனோட கேட்டு பாருங்க, இத்தனை மணிக்கு இந்த இதுல வேலை செய்து, இந்த மணிக்கு இத்தனை இந்த ஒரு வானொலி. நாளைக்கு நான் 12 வானொலிகள் கேட்பேன். எங்களுக்கு அப்படி கேட்கல. எனக்கு வேலையில கேட்க இயலாது. வேலையில நாங்க டெலிபோன் ஒன்றும் பெருசா பாவிக்க இயலாது, கொண்டு தெரிய ஹாஸ்பிட்டல் சில இடங்களுக்கு போய்க்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா டெலிபோன்ல நின்றுடும், இதுகள் வேலை செய்யாது. அப்ப அங்கத்தே டெலிபோன் மட்டும் பாவிப்போம். எங்களோட டெலிபோன்கள் இருக்கும் பாக்கெட்டுக்கு, அப்ப அதுல ரேடியோக்கள் ஒன்றும் கேட்கறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. அப்புறம் வேலையை விட்டு விளக்கிட்டா மற்ற வேலைகள் பார்க்கறதுக்கு நேரம் போயிடும். இப்ப அதுக்கு இந்த வீடியோக்கள் எடுக்கிறது, எடிட் பண்றது, அதை பார்க்கவே நேரம் சரியா இருக்கிறது. டிஆர்டி கூட நான் கேட்கறேன், உண்மையை சொன்னா கேட்கறேன். என்ன போது வேறே தெரியாது. உங்களுக்கு தாயது போன நேரம் நல்ல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நேரடியாக கூட இதுல எடுத்து போட்டிருந்தீங்க, நல்லா இருந்தது. அப்படியான இதுல கொஞ்சம் கூட நினைக்கிறபடியா எனக்கு அதுல வானொலி கேட்கறதுக்கே நேரம் இல்லையே. ஒரு இருந்துட்டு ஒரு படம் பாக்குறதுக்கு வீட்டுல பார்ப்பேன், சனிக்கிழமை இரவுல ஒரு படத்தை பார்ப்பேன் அப்படி சொல்லி. மற்றபடி இதுகள்ல சமூக நிகழ்ச்சிகள், சமூக இதுகளோட கூட நினைக்கிறது. இப்ப இந்த சனி நேரம்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சி இங்கே இருக்குது. அப்ப அதுக்கு போனா வீடியோ எடுக்க வேணும், அப்புறம் அதை எடிட் பண்ண வேணும். அப்ப அதுல நேரம் ஓடிடும். ஏன்னா ஊர்ல போய் எடுத்த 4 வீடியோ கிடக்க என்ன எடிட் பண்ண இல்ல, 4 மாதம் ஆச்சு. இல்ல, சமூகமாக யோசிக்கல. இப்போ நான் கேட்காத ரேடியோக்கள் எல்லாம் கேட்பவர்களை அணுகி கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நடந்தது, நேற்று நடந்தது, அவ்வளவுதான். இன்றைக்கு அமெரிக்கா திருப்பி யுத்தத்தை மீற போகுது என்ற செய்தி ஏற்கனவே எல்லாரும் கேட்டு நாங்களும் பல ஊடகங்கள்ல சொல்லியாச்சு. ஆனா நமது ஒரு சிறு கிராமத்தில் ஐரோப்பா என்ற 46 நாடுகள்ல தமிழ் பேசும் மக்கள், குறிப்பாக ஈழத்துறவுகள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இவை தெரிய வராததுக்கு காரணம் எங்களுடைய அக்கறையின்மை. இப்ப யாருக்கு நேரம் இல்லை, ஒரு வானொலி கூட கேட்க முடியாது. ஆனா நான் கேள்விப்படவில்லை என்கிற செய்தி கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமா இருக்கும். அது நான் உங்களை குறித்து சொல்லல, சமூகம் அப்படி செய்வது சரி என்று ஆதரிக்கப்பட்டு வளர்ந்த ஒரு காரணமாக இருக்கும். சரி, அதை விடலாம். சந்தோஷம், ரொம்ப தொடருங்கள். நீங்க சொன்ன இந்த குட்டி வாண்டுக்கு 2 தங்கச்சி மாதிரி இருக்கணும். சிறுவர் முற்றத்தில் வருவார்கள். ஆனால் சிறுவர் முற்றம் நிகழ்ச்சி இப்போது சிறுவர்களுக்காக என்று தொடங்கி அப்புறம் அதுல பழமொழிகள் கேட்டு அதை சொல்ற மாதிரியும் பாட்டு கேட்கறதுமாக மாறினது ரொம்ப வேதனையான விஷயம். இப்போ பிரான்சில் நீங்கள் 70-80% பிள்ளைகள் தமிழ் பேசுகிறார்கள் என்றால் அது கொஞ்சம் யோசிக்க வேணும். வீட்டுல தமிழ் கேட்கிறார்களா, வெளியில் கேட்கிறார்களா என்றது ஒரு யோசனை இருக்குது. இந்த நான் சொன்ன பிள்ளைகள் இப்ப முந்தின மாதிரி இப்ப ரேடியோ கேட்கறன்ற குறைஞ்சு போச்சுது. மிக மிக குறைவு. வானொலிகள் கேட்கறது, அதுவும் எங்கட வானொலிகள் கேட்கறது, பிள்ளைகள் கேட்கறது சரியான குறைவு. அது அந்த காலம், அதாவது டிஆர்டி தொடங்கின காலம், ஏபிசி தொடங்கின காலத்துல வேற ஒன்றுமே இல்லை, டெலிபோனும் இல்லை, ஒன்றும் இல்லாத காலத்துல சிறுவர் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பிள்ளைகள் அடிபட்டு வந்த காலம் இருக்கு. 2-3 மணித்தியாலம் நிகழ்ச்சி நடந்த காலமே இருக்கு. எங்கட ஜோதியக்கா எல்லாம் ஏபிசில 2 மணித்தியாலம் செய்வாங்க. ஒரு புதனும் சனி நினைக்கிறேன் 2 மணித்தியாலம் செய்வார். 2-2.5 மணித்தியாலமே. ஆனா இன்றைக்கு 1/2 மணித்தியாலம் செய்யறதுக்கே பிள்ளைகள் இல்லாம இருக்குது வானொலி. இல்ல, அப்ப அந்த பிள்ளைகள் எங்க போயிட்டோம்? அதெல்லாம் வளர்ந்து அதுகளுக்கு பிள்ளை வளர்ந்துருக்கு. பிள்ளை பிறந்தால் ஒரு தாய்மொழி பேசுகிற சமூகத்தோடு அவருடைய தொடர்பு, வானொலி வேண்டாம். சரி, எல்லாருக்கும் யூடியூபும் பிடிக்காதுன்னு வைப்போம். அந்த சமூகமும் அவருடைய பிள்ளைகளும் எங்க இப்ப ஐரோப்பாவில் எங்க இருக்கிறார்? இருக்கணும், ஆனா வானொலிக்கு வரையில. வானொலியை விடுங்க, வானொலியே இறந்து போன ஒரு ஊடக பரப்புன்னு வைப்போம். அப்ப சமூக பரப்பில் இவர்கள் எங்கே?
அதான் தெரியல, தேடி பிடிக்கணும். இல்ல அது நீங்கள் போன்றவர்கள் இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சு கட்டாயமாக வலியுறுத்த வேண்டும். வானொலிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்கள் இவர் இந்த வாண்டு வருவர் அனசுரமுற்றம் அவர் பேசிட்டு போகும். அதுக்கு முன்னமே பழமொழி சொல்லி போடுவார்கள். நான் சொல்றது தவறா இருந்தா திருத்தித்தாங்க. சிறுமுற்றம் நான் இப்போதும் கேட்பதுண்டு. அது எங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த பிள்ளைகள் இப்ப லண்டன்ல தமிழ் பள்ளிக்கூடம் போன பிள்ளைகளை 80% என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் இந்த தமிழ் வாசனையோடு எழுத்தோடு சமூக பரப்போடு இருப்பவர்கள் ஒரு 20% கூட கிடையாது. ஆனால் இப்ப இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல கூடுதலாக ஈடுபடுறபடினால இப்போ குறிப்பாக ஐரோப்பாவிலும் லண்டனிலும் உட்பட்ட பிள்ளைகள் வந்து அந்த தமிழ் அம்மா அப்பாவை பரிகசிக்கிறது, உச்சரிப்புகளை நையாண்டி பண்றது, தங்களுக்கு எதிராக கட்டுப்பாடுகளை விதித்ததை செய்ததுதான் அதிகமான வரவேற்பு பெற்ற இளையோர்கள். அது வளர்ந்த பிள்ளைன்னா 21 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் நல்லா ஆற்றுழுக்க தமிழ் காய்க்கிறார்கள். அவர்கள் பேசுகிற அடிப்பொருள் வந்து தங்களுடைய பெற்றோருடைய வளர்ப்பு முறையும் தமிழ் சமூகத்துல பெற்றோர்கள் வர்ற விடயங்களை நையாண்டி பண்ண நீங்க கேட்டிருப்பீங்க தான் நிறைய விஷயங்கள். நிச்சயமா. அப்ப என்ன நாங்கள் எங்க போனோம், நெறி எங்கே போனது என்கிற ஒரு கேள்வி. சாந்தினி அவர்கள் ஏதோ ஒன்றை சொல்ல வலிக்கிட்டீங்க போல இருக்கு. ஆமா, எனக்கு என்னன்னா, நான் இணையம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இணையத்துல இன்னொரு சத்தம் வருகிறதுங்க. என்ன மாதிரி? அந்த சவுண்ட் வருது, கவனிச்சு இந்த கீச் கீச் ஒரு சவுண்ட் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? சரி, நான் 2 ஒலிகளுக்குள்ளால வர்றேன். சரி, அதை கவனித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சரி, அது ஒரு பக்கமாக இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் நீங்கள் அந்த டிஆர்டி டிடிஎன் வரலாறு கொஞ்சம் சொல்ல தேவையில்லை என்று விட்டீங்களோ தெரியல. அந்த படிநிலை மாற்றத்தில் சில உண்மைகள் நீங்கள் எதிர்காலத்துல அது சம்பந்தமா கலைக்கும் போதோ அல்லது புத்தகம் எழுதும் போது கட்டாயமாக சரியான தகவலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நிச்சயமாக அவை. ஆனால் அப்படிப்பட்ட ஊக்கதாரர்கள் எல்லாம் எங்கே இன்றைக்கு ஒரு இணையதளங்களில் கூட ஒரு சமூக ஒருங்கிசைப்போடு அன்றைய செயற்பாட்டாளர்கள் இன்றும் இயங்கவில்லை. அந்த பொறுப்பு உங்களுக்கும் தான் சாருகிறது. நான் அறிவிப்பாளர் இல்லை, நான் ஒரு சாதாரணமான ரசிகன். அவளை உங்கள் பார்த்து கேட்கிறேன், இதுக்கு பதில் காணாமலே நாங்கள் பட்டிக்குள்ள போயிட போறோம் என்று தெரியுது. விட்ட தவறு ஒரு கேள்வி முக்கியமாக ஐரோப்பா தான். நான் இலங்கை இந்தியா எல்லாம் எனக்கு வெளிநாடு 95க்கு பிறகு. ஐரோப்பாவில் இந்த 35 வருட கால ஆயுத போராட்டம் ஐரோப்பிய தமிழ் சமூகத்தில் இலங்கை சமூகத்துக்குள் ஏதாவது நல்லதை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதுன்னு நம்புறீங்களா? அதுல 2 ஒன்றை சொல்ல முடியுமா? என்ன நீங்கள் 82, நான் 82 இங்கே வந்து விட்டேன். அன்றிலிருந்து இந்த சமூகத்தை பார்க்கிறோம். எனக்கு பல விஷயங்கள் நாங்கள் இருந்ததை விட ஒடிஞ்சு போனோம். இது ஐரோப்பாவை பற்றி தான் கேட்கிறேன். இது அரசியலும் அல்ல, சமூக மாற்றத்துல என்னத்தை காண்றீங்க? ஆயுத போராட்டமும் இல்ல, இந்த காலம் 35 வருட காலத்தில் ஐரோப்பிய ஈழத்து தமிழர்களிடையே இன்று நாங்கள் என்ன முன்னேற்றங்களை கண்டு கொண்டு நகருகிறோம்? ஏதாவது சொல்ல ஆரம்பத்துல ஸ்டார்ட்லயே கேட்ட கேள்விதான் இதுதான். எப்படி இல்ல, அது நீங்கள் பிரான்ஸ் இந்த நிலைமையை சொன்னீங்க தமிழர்களுடையத. ஆனால் நாங்கள் ஒரு எந்த உலகத்திலும் ஒரு போராடிய இனம் வெற்றி பெறுகிறதோ இலக்கை அடைகிறதோ இல்லையோ, அந்த போராட்டங்கள் தந்த அனுபவங்கள் வந்து பெரும் உலகத்தை வியக்க வைக்கிற அளவுக்கு உடைச்சு கிளம்பும் நமர் மத்தியில் இல்லை. அப்ப அருண்மொழித்தேவன் அவர்களது அனுபவ பார்வையில ஏதாவது நாங்கள் மாற்றம் கொண்டு எழுச்சியாக வருகிறோம் என்று சொல்ல இருக்கிறதா என்று கேட்டேன். அரசியல் ரீதியான நகர்வுகள் அரசியல் அல்ல, சமூக ரீதியில கேட்கிறேன். சமூக ரீதி என்று பார்க்க ஒரு சில முரண்பாடுகள் கணக்க தவறுகள் நடந்ததை பார்க்கக்கூடிய இருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, பிரான்ஸ்ல போன வருஷத்துல தாயும் மகளும் கொலை செய்யப்பட்ட விஷயத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. சம்பந்தப்பட்ட சரியான தகவல் என்று சொல்லி நீங்கள் வீடியோ போட்டதையும் பார்த்திருக்கேன். அந்த சம்பந்தப்பட்டவருக்கு வந்து இப்ப சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. இல்ல, தவறு ஏராளம் இருக்கிறது. அப்ப அது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து திருப்பியும் நோண்டி பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது மாற்றம் எழுச்சிகரமாக நகர்ந்து நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வந்து இப்ப நகர்கிறோம் என்று எதையாவது சொல்ல முடிகிறதா என்று கேட்கிறேன். இப்ப கூடுதலா பார்த்துக் கொள்ளலாம். இப்ப மாற்றம் என்று சொல்லேக்க வர்த்தக ரீதியாக எங்களுடைய இளைய தலைமுறை, அதாவது பிரான்ஸை பொறுத்த மட்டும்
இப்ப நீங்க லாச்சப்பல் காதினூரை பொறுத்த மட்டும் முதல் ஒரு தலைமுறை பெரிய கொஞ்சம் கொஞ்சம் கடையில வச்சிருந்தா பார்க்கக்கூடியா இருக்குது. ஆனா இப்ப நாங்கள் அடுத்த பார்க்க இது இன்னும் அடுத்த ஒரு ஜெனரேஷன் மிகப்பெரிய அங்காடிகள் திறக்கிற அளவில் இருக்குது. பெரிய பெரிய கடைகள் எல்லாம் அதாவது ஹோல்சேல் விற்பனை நிலையங்கள் நிறைய போட்டிருக்கணும். எங்களோட ஒரு 30-35 வயதுக்கு உட்பட்டவர் அது நிறைய கடை குறைஞ்சது இப்போ நேக்கிறேன். இந்த இது பிரான்ஸ் என்று சொல்ற இந்த பிராந்தியத்துக்கு பெருசை சுத்தி ஒரு 100 கிலோமீட்டருக்கு இப்படி ஒரு 100-150 கடைக்கு கிட்ட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை விட வேற வேற தொழில் நிறுவனங்கள், ரெஸ்டாரண்ட், அப்படி இப்படி பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் அந்த அந்த வயதுக்காரருக்கு பெரிய ஒரு தொழில்நுட்பத்துக்கு வந்திருக்கணும். நகை சம்பந்தப்பட்டதுகளுக்கு வந்திருக்கணும். அடுத்து இப்போ நிகழ்வுகள் தரப்பண்டு பார்க்கையும் அது வேற பக்கத்தால் ஓடிக்கொண்டிருக்கு. அதை பற்றி நான் கதைக்க வரையில அது இப்போ பிரச்சனைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் இந்த குடும்பம் என்று நாங்கள் நோக்கி கொண்டோம் என்று சொன்னால் அதுக்குள்ள டிவோர்ஸ்கள் கூட வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியா இருக்கிறது. திருப்பி நாங்கள் பாதிப்பான விஷயங்கள் தான் எங்களுக்கு பேச வருது. அதனாலதான் குறிப்பிட்டு கேட்டேன். இப்போ 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தொழில்துறை வருவதற்கு 35 ஆண்டுகள் ஒரு ஆயுத போராட்டத்துக்குள் இந்த சமூகம் போனதுக்கும் சம்பந்தம் இல்லை. 2010க்கு பிறகுதான் இங்கிலாந்திலே நிறைய தமிழர்கள் வெளியே தெரிய வந்தார்கள். அதுக்கு முன்னம் தொழிற்சாலைகள் எல்லாம் ஒழிச்சுத்தான் வச்சிருந்தார்கள். நிறைய டாக்டர்கள் எல்லாம் பெரிய மில்லியனராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சமூகத்தில் வரவில்லை. 2010க்கு பிறகுதான் இப்ப மொபைல் கம்பெனிகளே 2010க்கு பிறகுதான் வெளியே வந்தன. அவர்கள் கனாலமா இயங்குகிறார்கள். அது ஒரு தனி நபர்களுடைய எழுச்சிகள் வருகிறது. ஒரு சமூகம் சார்ந்து இல்லை. நான் ஏன் அதை கேட்டேன் என்றால், இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலும். ஏன் இல்லை? உங்களை போன்றவர்கள், நீங்கள் உங்களை சாட்டவில்லை, நான் உங்கள் போன்றவர்கள் நிறைய தன்முனைப்போடு சமூகத்தின் செயற்பாட்டாளராக இருக்கிறீர்கள். இதை உட்கார்ந்திருந்து பேச வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன ஒழுங்கியாவது காட்டவன். நாங்கள் ஒழுங்கை காட்டி அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய விதமாக எங்களுடைய சிந்தனைகள், நாங்களுடைய பேச்சுக்கள், குறைந்தபட்சம் கேள்விகளாவது எழுப்பப்பட்டால் ஒரு நன்மையை நோக்கி போகும். இந்த எளிய சமூகம் இப்ப அண்மையில் ஒரு இந்திய இசையமைப்பாளர் வந்து போனாரோ ஒரு 2 கிழமைக்குள்ள, ஏன் விளம்பரம் செய்வார் யோசிச்சேன். போன வருடம் இதே நபருடைய பிரான்ஸ் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் 26 பையங்களும் பொம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து சுவிஸ்ல இருந்து ஒரு பிளைட்ல வந்து போனார்கள். இந்த ஷோக்கு வந்துட்டு அடுத்த நாள் விடியப்புறம் ஏர்போர்ட்ல படுத்திருந்துட்டு திருப்பி சுவிஸுக்கு போனார்கள். நடந்திருக்கு. இப்ப அவர்கள் அந்த தலைமை வகிச்ச பையங்களை தெரியும் எனக்கு. அவர்களை கேட்டேன். அவர்கள் இப்படி தோலை உயர்த்துகிறார்கள். அவர்கள் அம்மா அப்பாவில் ஆர்வம் இல்லை, அவர்கள் தவறாக நடந்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அப்ப அது மாதிரி என்ன ஒரு அவருக்கு அடுத்ததாக ஒரு கிராமத்து கலைகளுக்கு தென்மாங்கு பாட்டுகளுக்கு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இசைக்கலைஞர் ஒரு 2 மாசத்துக்கு மேல் வந்துட்டு போன நீங்க பார்த்திருப்பீங்கள் சகோதரங்களாக. அவருக்கு சுவிஸ்ல இருந்து நான் அறிஞ்ச மட்டும் ஒரு 5-6 பேர் சுவிஸ் காசுக்கு 2000 ஃப்ராங்கு 3000 ஃப்ராங்க் டிக்கெட் கொடுத்து அது ஏதோ ஒரு பேக்கெட் சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து 3000 ஃப்ராங்க் டிக்கெட் எடுத்து கொண்டு வந்து பார்த்துட்டு போனாங்களும் இருக்கணும். அது பெரிய வர்க்கு. நான் சொன்ன எளிய சமூகத்தை இந்த 26 பேர் பயணிச்சது வந்து எளிய சமூகம். இங்கு அது தவறல்ல, அது காலத்தின் மாற்றங்களில் வருகிற எழுச்சிகள். ஆனா சமகாலத்தில் மற்றவையில் நடக்க வேண்டும். 2வது வானொலி தொலைக்காட்சி தடங்கள் சமூக வலைத்தளங்களாக பரிணாமம் அடைகிற போது நாங்கள் ஒரு நூலை பிடிக்கிறவர்களாக ஏன் எங்களால் இன்னும் இன்றையாவது சிந்திக்க முடியல. இப்ப உங்களை குரலை நீங்கள் எங்க அதுல இருக்கிறீங்களா, இப்பவும் இருக்கிறீங்களா என்கிற போது செய்யறது மாதிரி இப்பவும் சில பேர் இருக்கிறார்கள். அது இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் உங்களை போன்றவர்கள் நிறைய சிந்திக்கலாம். ஏன் எங்களுக்குள்ள கருத்து, நாங்க பிறக்க முன்னமே கருத்து முரண்பாடுகளால் தான் இந்த மனித சமூகம் கட்டப்பட்டது. ஆனால் நாங்கள் வேற்றுமையை ஒற்றுமை கண்டவர்களாக பல விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். நமக்கு சாதிக்க முடியவில்லை, அதுக்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் இருந்தது. இன்றாவது இனி வரும் காலத்திலாவது மூத்த வயதினர்களாக வயது வந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் கொஞ்சம் எங்களோட பிரச்சனைகளை கையை விட்டுட்டு
பழசுகளை கிளறாம இனிமேல் நாளைக்கு என்ன செய்வோம் அல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு வழிவகைகளை உருவாக்கி கொடுப்போம் என்றதை சிந்திக்கலாம். அருள்மொழித்தேவன் போன்றவர்களுக்கு நிச்சயமாக அதுக்குரிய ஆளுமை இருக்கிறது. அண்மையில ஐரோப்பிய இளைய தமிழ் சமூக பரப்புல இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் இவ்வளவு பேர் இணைச்சு அவர்களை எல்லாம் நேர்கண்டு அந்த உதவி பிரதி முதல்வராக வந்தவரை பெண்ணை எல்லாம் நீங்கள் நேர்கண்டு சிறப்பா செய்திருந்த நீங்க அதுக்கு ஆதரவு கிடைக்கல என்றதுக்கு அப்பால எத்தனை பேர் பார்த்து உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக இதுல ஈடுபடுங்க, நிச்சயமாக ஈடுபடுங்க. நிறைய சாதிக்கலாம். மாற்றத்துக்கு வருதோ இல்லையோ நாங்க அந்த வழியை கொடுக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியினூடாகவும் இன்னொரு முறையாக உங்களை வாழ்த்துவது சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ நவஜோதி அவர்கள் இன்றைக்கு எத்தனையாவது 719 ஆண்டு, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக சன்ரைஸ் வானொலி, லண்டன் தமிழ் வானொலி, பொது பாமுகம் எல்லாம் ஒன்றுதான், தொடர்ந்தும் இயங்குகிறார். ஆனால் நவஜோதி அவர்கள் டிஆர்டியில ஒரு அறிவிப்பாளராக தான் இணைய போறால் அவர் சொல்லி போட்டு போகும்போது அவரை வாழ்த்தி நல்லா செய்யுங்கன்னு தான் அங்கேயும் விட்டு இங்கேயும் நிகழ்ச்சி செய்வோம். எங்களுக்கு ஆனா சும்மா இருந்த நடாம போனாக்களுக்கு முதுகுல நெஞ்சில எல்லாம் பட்டத்தை போட்டார்கள், தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம. இன்றும் அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப அருள்மொழித்தேவனுக்கு அந்த விருப்பம் இருந்தால் அவர் பல இடங்களில் இணைவான ஊடக பரப்புகளில் இப்ப லண்டன்ல இருந்து இணைய வழியாகத்தான் ஆதவனை தவிர லைக்காவின் ஆதவன் டேப்ல வருது. இப்போது அதனுடைய பரிமாணம் லண்டனை விட்டும் கோவண்டி வெளி மாநிலங்களுக்கும் விரவ ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த ஒரே ஒரு வாகன வானொலி என்றபடினால ஆதரவு அதிகம். அவர்கள் 3 ஹிந்தி வானொலி நடத்துகிறார்கள். என்னுடைய சன்ரைஸ் உட்பட கோல்டன் டைம் அப்படி எல்லாம் இருக்கிறது. நிறைய பணம் லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கிறது. கொழும்புல இருந்து தமிழ் வானொலி வந்தாலும் கூட மற்ற பரப்புல ஐஎல்சி இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து ஐஎல்சி இங்கிருந்தான் ஒளிபரப்பாகிறது. மற்றது ஐபிசி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தாலும் ஐரோப்பாவைத்தான் இலக்காக்கி வேலை செய்கிறது. இங்கு நிராஜ் டேவிட் அவர்கள் இங்கிருந்தான் இயங்குகிறார். இவர்கள் போன்றவர்கள் இன்னும் மற்றவர்களை தொடர்ச்சியாக இயங்குவவர்களை சொல்ல முடியவில்லை. நாம் முழு நேரமாக இயங்குகிறோம் தொலைக்காட்சி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியாக. ஆனால் அந்த பரப்பை இன்னும் நெருக்கமாக்கி நாங்கள் பேசக்கூடியவர்களா இப்பதான் இணைப்புகள் இணைய வழியில் சுலபமாக கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் விரிவாக்கம் பெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு நவஜோதி அவர்கள் இன்று அருள்மொழித்தேவன் உங்கள் கையில் சிக்கியதுக்கான பின்னணி முன்னணி ஆரம்பத்திலேயே கூறியிருந்தோம். நான் பரிசுக்கு போனான் தானே அந்த நேரத்துல. சரி, அவரும் ஜெயா பத்மநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். சரி சரி சரி, அதுல இருந்துதான் அவர் தான் சொன்னார் இவர்தான் நல்ல ஆளுன்னு சொல்லி. இல்லை, சாந்தினி அவர்கள் இவரை கடந்த வருடம் இனங்காண்டு முழு நேரமாக பேசியிருந்தார்கள். நான் இப்பொழுதுதான் அறிய முடிஞ்சது. அவ வந்து உடனே கதை கேட்கல, எனக்கு அதை புரிஞ்சு கொண்டு உடனே நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சியோடு. சரி, சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறது. அவருக்கு பல தொடர்புகள் இருக்குது. எல்லா மற்ற ஊடகங்கள் இந்தியாவில இருந்து வாரதை பற்றியும் நீங்கள் கதைக்கும்போது தான் தெரியுது. அவர் அங்கேயும் வாரவர்களை எல்லாம் பேட்டிகள் எடுக்கிறது, நேர்காணல்கள் செய்ததாகவும் நான் அறிந்திருக்கிறேன். நான் அதை கூறவில்லை. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அத்தகைய ஒரு திறமை வாய்ந்தவரை தான் நானும் கொண்டு வந்திருக்கிறேன்ன்றது எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கிறது. அந்த விதத்துல அருள்மொழித்தேவனும் இப்பொழுது நெருங்கியதால் இதுவரை நேரம் அன்பா மிக அழகாக எந்த கேள்வியை கேட்டாலும் அவர்கிட்ட இருந்து பதில் வேறும். ஜெயா பத்மநாதன் இன்றைக்கு வந்து தான் இவர்கிட்ட பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தான் அவருக்கு அவருடைய ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று. அவருடைய தங்கையின் கணவர் வந்து ஒரு இதாச்சும் காலமாகி விட்டார். நேற்று நீஸ்ல நினைக்கிறேன். சரி சரி சரி. அதால அவருக்கு இணைய முடியாம போச்சு. இந்த நேரத்துல அவருக்கும் நாங்கள் எங்களது இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள் அருள்மொழித்தேவன், தொடருங்கள், உற்சாகமா தொடருங்க. சின்ன ஒரு நுள்ளல் தான் தந்தோம். நீங்கள் நினைத்தால் இன்னும் பலரை திரட்டி நிறைய செய்யலாம். செய்யுங்கள் என்று வாழ்த்துகிறோம்.
நாமும் கை தருவோம். கண்டிப்பாக நீங்க முன்னிலையை எடுத்து நிறைய செய்யுங்கோ. எங்களுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி, சந்திப்போம். ஆமா ஆமா, உண்மையா அருண்மொழித்தேவன் இப்ப நேரம் நெருங்கியதால் உங்களுக்கு இதுவரை நேரம் மிக அழகாக உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றி. இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி, ராஜினி அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. நடாமோகன் உங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து அடுத்த வாரம் 712வது மகர சித்திர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி எல்லோருக்கும். நன்றி, 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 வணக்கம்.